நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த சபை கூடி வருதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தடைகள் எல்லாம் தாண்டி நாங்கள் இந்த இடத்திலே ஒரு மனதாய் கூடவும் ஐக்கியப்படவும் உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய இரக்கத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இந்த கூடுகையை நீர் பொறுப்படுத்தி நடத்துகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் உம்முடைய சமூகத்திலே விருதியாயிருக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய, உம்முடைய வார்த்தையை உம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தத்தக்கதான கிருபையை அடியேனுக்கு நீர் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறப்பா. உம்முடைய திருப்பாதத்தில் தாழ்த்துப்பு கொடுக்கிறோம். இந்த தியானம் உம்முடைய ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர்கள் இன்னும் முன்னேறி செல்லத்தக்கதாக, இன்னும் எங்கள் ஆண்டவரிடத்தில் கிட்டி நெருங்கத்தக்கதாக இந்த தியானம் உதவி செய்ய முடியாக உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஊழியனாய் ஆசீர்வதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவன் கொடுத்த இரக்கத்திற்காக. அடிக்கடி சகோதரர் சொல்லுவார், இங்கே கன்னியாகுமரியில் நம்முடைய ஒரு சபை ஐக்கியம் கூடுகை இருக்குது அப்படின்னு. அங்கே இருக்கிற ஐக்கியத்திலாம் நான் அடிக்கடி போய் வருவது உண்டு. கன்னியாகுமரிக்கு நான் வரல, இருந்தாலும் ஒரு ஆவல் இருந்துச்சு, இங்கே இருக்கிற மக்களையும் சந்திக்க வேண்டும், சகோதரர்களை சந்திக்க வேண்டும் அப்படின்ட்டு. கர்த்தர் இந்த நாளிலே அடியனுக்கு அந்த கிருபையை தந்தார். சரி, நம்ம இன்னைக்கு நேரடியாக செய்திக்கு நேராக போயிடலாம். ரொம்ப நேரமாக இழுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விட்டா விடிய விடிய கூட பிரசங்கம் பண்ணுவேன். இருந்தாலும் உங்கள் மேலே கரிசனை கொண்டு நான் கொஞ்சம் சுருக்கமாக என்ன செய்கிறேன், முடிக்க நான் ஆசைப்படுறேன். அங்கே அவர் ஆயர் அவர்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்து கொஞ்சம் கெஞ்சினாரு, ஐயா கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் முடிங்கய்யா, எங்க பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட யதார்த்தமா பேசிடுவேன். ஆமா, ஆனா அவங்க ஒரு டைமிங் வச்சிருப்பாங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமா கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டியதா இருந்துச்சு அந்த கூட்டங்களை எல்லாம். சரி, இன்னைக்கு ஆனா நம்ம பரவாயில்ல, ஐயா சொல்லிட்டாரு 12 மணிக்கு தான் சாப்பாடு, பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கிறாரு. சரி, பார்ப்போம் தேவன் நம்மோடு கூட எவ்வளவு நேரம் இடைபடுகிறார் என்பதை கவனிப்போம். இந்த நாளிலே நாம் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அது மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 45வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். அது மைக்கு வச்சிருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து அதை அழகா வாசிங்க. ஓகே, ரைட். ஆமா, ஏன்னா மைக்கில் வாசிச்சா கொஞ்சம் கேட்கும், நல்லா தெளிவா தெரியும். வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 45வது வசனம். அப்படி மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, விலைக்கிரயம். விலைக்கிரயம். இந்த வசனம் சொல்லுகிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்மைத்தாமே கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி இந்த வேத வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எந்த ஒரு பொருளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அதற்குரிய ஒரு தொகையை இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது, செலுத்த வேண்டியதா இருக்கிறது. எப்போது மனித குலம் பாவத்திலே விழுந்ததோ அப்போதிருந்து இந்த உலகத்திலே மீட்கிற ஒரு காரியம் என்பதும் அது நிச்சயமாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை, ஒரு நிலைமைக்கு மனித குலம் என்ன செய்யுது, தள்ளப்பட்டு விட்டது. அநேகர் சொல்லுவாங்க ரட்சிப்புங்கிறது இலவசம். அநேகர் சொல்லுவது மாத்திரமல்ல, வேதமும் என்ன சொல்லுகிறது, ரட்சிப்பு என்பது இலவசம்தான். நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலத்தையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ரட்சிப்புக்கான எந்த ஒரு செயலையும் நம்மால் செய்ய முடியாது, செய்யவும் இல்லை. அது முழுவதுமாக தேவனுடைய ஈவாக, தேவனுடைய இரக்கமாக இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை அருமையாக சொல்லுகிறது. ஆனா உண்மையிலேயே நம்ம கொஞ்சம் பைபிள் வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்த்தோம்னா, ரட்சிப்புங்கிறது இலவசமா அப்படின்னு கேட்டா நமக்கு அது இலவசம்தான். ஆனா ரட்சிப்பு உண்மையிலேயே நமக்கு இலவசமாக என்ன செய்யல, வரவில்லை. இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது,
தேவன் தம்மையே மீட்கும் பொருளாக கொடுத்து நம்ம என்ன செய்தாராம்? மீட்டாராம். இந்த உலகத்திலேயே ஒரு பொருளை மீட்பதற்காக விலை உயர்ந்த ஒன்று கொடுக்கப்பட்டது என்றால் அது கடவுள் மனிதனாக வந்து நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த விலைக்கரையம் தான் உலகத்திலேயே விலை உயர்ந்த ஒரு விலைக்கரையம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா காந்தியடிகளுடைய கண்ணாடி, அந்த ஓட்ட கண்ணாடி 3 கோடி ரூபா, 4 கோடி ரூபா. காந்தியடிகள் வச்சிருந்த அந்த கைத்தடி, அது எதுக்கு நமக்குன்னு தெரியல. அந்த தடியை பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் அதை கொடுத்து வாங்கி அதை அவங்க வாழ்க்கை ஒரு ஷோரூம்ல வச்சுக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அது ஒரு ஆவல். ஓ, காந்தியடிகள் யூஸ் பண்ண ஒரு கண்ணாடி, ஓ நேரு அவர்கள் யூஸ் பண்ண ஒரு பொருள், இப்படின்னு சில பழமையான பொருட்களை, அதுவும் பழுதடைந்த பொருட்களையும் கூட இந்த உலகத்திலே பல கோடிகளை கொடுத்து என்ன செய்வாங்க, வாங்கி கொள்ளுவாங்க. இன்னும் சொல்ல போனா பழைய ஓட்ட காரணாவளையெல்லாம் பல லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி சேமிச்சு வச்சிருக்கலாம் இருக்கிறாங்க. 5 பைசாவுக்கு கூட தேராத அந்த பழைய நாணயங்களை அவர்கள் சேமித்து வைத்துக் கொடுக்கிற ஒரு பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இந்த உலகத்துல என்ன செய்வாங்க, செலவு பண்ற விஷயத்தை பார்க்கிறோம். ஆனா அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மதிக்கவே முடியாத அளவு உயர்ந்த உன்னதமான ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டுச்சுன்னா அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனிதர்களுக்காக செலுத்தினாரே அந்த ஒரு பலிதான் உலகத்திலேயே மிக உயர்ந்த உன்னதமான ஒரு பலியாக இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு என்ன இல்லையா, மரணமே இல்லையாம். அவருக்கு மரணம் இல்லாத ஒரு தேவன் நமக்காக மனு உருவெடுத்து வந்து அவருடைய சரீரத்தை நமக்காக மறிக்கும்படி என்ன செய்தாரு, அதுதான் உலகத்திலே மிக பெரிய ஒரு விலைக்கரையம். சரி, ஏதாவது விலை உயர்ந்த பொருளை மீட்கிறதற்காக ஆண்டவர் அப்படி செய்தாரா அப்படின்னு பார்க்கும்போது என் பார்வைக்கு நம்ம எல்லாம் உண்மையிலே விலை உயர்ந்த பொருளாக என்ன பார்க்கும்போது எனக்கு தெரியல. நான் எப்போதும் ஆண்டவர் என்னை மீட்டாரு, நான் எதுக்கு தகுதியானவன், நான் அப்படி என்ன உயர்ந்தவனா இருக்கிறேன், எனக்காக தெய்வம் வந்து இவ்வளோ கஷ்டப்படணுமா, இவ்வளவு அவர் அவமானப்பட வேண்டிய ஒரு காரியம் வேணுமா, அவர் தாடி மயிரெல்லாம் இழுக்கிறாங்க, காரி துப்புறாங்க, குச்சியில அடிக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா அவர் வாழ்ந்த 33 வருடமே அவர் இந்த பூமி வாழ்க்கை அவருக்கு எப்படித்தான் இருந்திருக்கும், ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு நரக வாழ்க்கை போல எனக்காக அவர் பாடுபட்டார் என்பதை நான் சிந்திக்கும் போது நான் அவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு பொருளா, உன்னதமான ஒரு பொருளா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இல்லை. ஆனா ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பொருளா இருக்கிறோம், உயர்ந்த உன்னதமான ஒரு பொருளாக நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஆண்டவர் அற்புதமாக ஒரு ஊமையை சொல்லும் போது, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைக்கப்பட்ட பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை ஒரு மனிதன் கண்டு அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று அதை என்ன செய்தாரா, பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இதை நான் இப்படி சிந்திச்சேன். நிலம் என்பது எதை குறிக்குது, ஒரு ரகையில ஆவிக்குரியதை சொல்லுவாங்க, அது மனிதனை குறிக்கிறது. அப்ப மனிதனுக்குள் இருக்கிற அந்த ஆத்துமாவை கடவுள் எப்படி பார்க்கிறாரு, அவர் விசேஷமாய் உயர்ந்ததாய் அவர் அதை பொக்கிஷமாக பார்க்கிறபடினால நம்ம எல்லாம் மீட்கும்படி அவருடைய எல்லா மேன்மைகளையும் துறந்து பரலோக தூதர்கள் கோடி கோடியாய் ஆராதிக்கிற அந்த மகத்துவமான காரியங்கள் எல்லாம் துறந்து அது எல்லாவற்றையும் விட்டு விட்டு நமக்காக பூமிக்கு வந்து நம்ம என்ன செய்தாரா, மீட்டாரா. இதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஊமையின் சாரமாக நான் அதை உணர்கிறேன். அப்ப நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் உயர்ந்தவர்கள் அல்ல, நாம் புனிதர்கள் அல்ல, நாம் மகா பெரிய பாவிகளா இருக்கிறோம். உண்மையை சொல்ல போனா நம்முடைய இருதயம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது, திருக்குள்ளதா இருக்கிறது. நலமானவைகளை செய்ய வேண்டும் என்று நாம் எல்லோருமே விரும்புகிறோம். ஆனா பல விஷயங்களிலே நாம் என்ன செய்கிறோம், தவறுகிறோம். நம்மிடத்திலே நீதி என்பது இல்லை. அப்படிப்பட்ட அழுக்கான பாவிகளாகிய நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா, பூமிக்கு வந்தார். நமக்காக அவரையே விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை தவிர வேறொன்றும் இதை நம்மளால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. உண்மையே இதுக்கெல்லாம் நம்ம வந்து தகுதியானவர்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் தெய்வம் நம்ம என்ன செய்யறாரு, தகுதியாக பார்க்கிறார். அவரு நம்ம எல்லாம் உயர்ந்த இடங்களிலே வைத்திருக்கிறாராம். இன்னும் வேதத்திலே
மனுக்குலத்துக்கு தெய்வம் தந்திருக்கிற அந்த உயரிய உன்னத ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் நோக்கி பார்க்கும்போது எனக்கு மிக பிரமிப்பாக இருக்கும். நாங்கெல்லாம் இதுக்கு தகுதியே இல்லையா ஆண்டவரே, இப்படிப்பட்ட உயரிய உன்னதமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, அவரை போல நாம் மாறும்படி நம்ம என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காராம்? முன் குறித்திருக்கிறாராம். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறும்படி முன் குறித்திருக்கிறாராம். அவர் எப்படி அரசாட்சி செய்கிறாரோ, அவர் எப்படி ராஜரீகம் பண்ணுகிறாரோ, அவரோடு கூட நாமும் ஆளும்படியான ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாராம்? செய்திருக்கிறாராம். அவர் எப்படி நித்தியமானவராக இருக்கிறாரோ, அவர் எப்படி அனாதி தேவனாய் யுகா யுகமாய் வாழ்கிறாரோ, நாமும் கூட நித்தியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கடவுள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா? அழைச்சிருக்கிறாராம். நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமா இருக்கிறதா. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கிறேன். இதுக்கெல்லாம் என்னையா நாங்க தகுதி உள்ளவங்க? எங்க மேல வச்ச அன்பினால இரக்கத்தினால கடவுள் மிகப்பெரிய விலைக்கிரயத்தை, அதாவது தன்னையே நமக்காக கொடுத்து மீட்கும் பொருளாக கொடுத்து நம்ம எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காராம்? மீட்டு எடுத்திருக்கிறாராம். இந்த தெய்வீக அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உணரும் போது நமக்குள்ளே பரிசுத்த ஜீவியம் என்ன செய்கிறது? வருகிறது. தேவனுடைய கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணும் போது நம்மால் வாழ முடியாது என்று நினைக்கிற அந்த வாழ்க்கையை தூய ஆவியானவர் நாம் வாழும்படியான கிருபையை நமக்கு என்ன செய்கிறாரு? தருகிறார். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் கூட நாம் சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். அனுதினம் அடியான் சிலுவை நிழலை என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கிறவர்களா நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நம்மால இப்படியெல்லாம் வாழ முடியாதுன்னு நம்ம நினைக்கிற அந்த தூய வாழ்க்கையை, அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நம்மால் நிச்சயமாக என்ன செய்யணும்? வாழ முடியும். பல சமயங்களிலே சிலுவையை மறக்கிறனாலதான், சிலுவையினுடைய அன்பை நம்ம கொஞ்சம் ஞாபகத்துல வைக்காம போறதுனாலதான் பல சமயங்களில் நமக்கு தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு போராட்டமாக இருக்கிறது. அப்ப கடவுளுடைய அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கும்போது, அவருடைய இரக்கத்தை நோக்கி பார்க்கும்போது, தகுதியில்லாத என்மேல் அவர் காட்டின அந்த பெரிய அன்பை நம்ம நினைத்து பார்க்கும்போது, அந்த தெய்வீக அன்பு பார்த்தீங்கன்னா நம்மை சீரான வழியிலே, பரிசுத்தமான வழியிலே நடத்தக்கூடியதா ஒன்றா என்ன செய்கிறது? இருக்கிறது. சரி, நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிற காரியம் இறைவனுடைய விலைக்கிரயத்தை மட்டும் நாம் இன்னைக்கு சிந்திக்க போறதில்லை. ஏன்னா கடவுள் நமக்காக விலைக்கிரயம் சிந்தினார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய எழுச்சி, ஒரு புத்துணர்ச்சி வரும்படியாக ஆண்டவர் மட்டும் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளும் விலைக்கிரயம் என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆண்டவரை போல நாம் வாழும்படிதான் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்காரா? அவரை பின்பற்றி வரும்படி அவருடைய அடிச்சுவடுகளை நமக்காக விட்டு போனாராம். இயேசு சிலுவையை சுமந்தார் என்று நமக்கெல்லாம் தெரியும், அப்படித்தானே? ஆனா நாமும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்கிற வசனம் வாசிச்சிருக்கோமா இல்லையா? அவரு சிலுவை சுமந்தது முழு மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக என்ன செய்தாரு? அந்த சிலுவையை நம்மால் ஒரு நாளும் சுமக்க முடியவே முடியாது. நம்ம ஒரு ஆளுடைய சிலுவையை சுமக்கிறதுக்கே நம்மால் என்ன செய்யல முடியல, அப்படித்தானே? உலகத்திலேயே என்னமோ நம்ம தான் பாடுபடுற மாதிரி சில நேரத்துல நம்ம நினைப்போம். எனக்கு வர்ற பாடுகள் யாருக்குமே இருக்கக்கூடாது, நான் இந்த வாழ்க்கையில அனுபவிக்கிற துன்பங்கள் யாருமே படல அப்படின்னு ஒரு சுய பச்சாபாதம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில பாடுகளுக்குள்ளாக கடந்து போவோம், சில பிரச்சனைகளாக கடந்து போவோம். அதை வச்சுட்டு நம்ம என்ன யோசிப்போம்னா, உலகத்திலேயே நான் மட்டும்தான் ஏதோ பாடுகள் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு. நம்ம பாடுகளையே நம்மால் என்ன செய்ய முடியல? சகிக்க முடியல, சுமக்க முடியல. ஆனா இயேசு ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் அவர் என்ன செய்தாரா? அவர் சுமந்து தீர்த்தார். ஆதலால் அவர் சுமந்த சிலுவையை நம்மால் ஒருவராலும் சுமக்க முடியாது. நம்முடைய ஒருவருடைய சிலுவையை கூட நம்மால் என்ன செய்ய முடியல? சுமக்கவே முடியல. ஒரு கதையை இப்படி சொல்லுவாங்க. ஒருவர் சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போக வேண்டும். எல்லாரும் தூக்கிட்டு வராங்க. ஒரு 10 பேர் தூக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் போறாங்க. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், இந்த சிலுவையை ரொம்பவே தூக்க முடியலையே, அந்த சகோதரர் ஈஸியா தூக்கிட்டு போற மாதிரி இருக்குது, நம்ம சிலுவை தான் ரொம்ப வெயிட்டா இருக்குது. எவனோ ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான்? நம்ம சிலுவை வெயிட் ஆக்கிட்டான் போல. ஆண்டவரே, இந்த சிலுவை லகுவானா நல்லா இருக்கும்,
என் பக்கத்துல தூக்கிட்டு வர்ற சகோதரருடைய சிலுவை எப்படி இருக்குது, ஈஸியா இருக்குது, அவர் பாட்டு தூக்கிட்டு வர்றாரு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு ஒவ்வொருவரும் இப்படியே மாத்தி மாத்தி ஒருத்தருடைய சிலுவையை பார்த்து அவங்க சுமக்கிறது ரொம்ப லகுவா இருக்கு, ஏன் சிலுவை தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு எல்லாரும் தூக்கி கொண்டு வந்து அது இலக்கை அடைந்து அங்கே சிலுவையை வைக்கிறார்கள். அப்ப ஒவ்வொருத்தரும் பார்த்தாங்களாம், இந்த அவருடைய சிலுவை எப்படி இருக்கும், கொஞ்சம் போய் என்ன செய்வான் தூக்கி பார்ப்போம். இந்த சிலுவையை இவர் சிலுவையை வச்சுட்டு இன்னொருடைய சிலுவையை தூக்க இவர் ஓடி போய் தூக்குறாராம். அந்த சிலுவை என்ன செய்ய முடியல, தூக்கவே முடியல, அவ்வளவு கடினமா இருந்துச்சான். அப்பதான் யோசிச்சாராம், நம்ம சிலுவை பரவாயில்ல போலயே, நம்மளை விட அந்த ஆளுடைய சிலுவை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. உண்மையை சொல்ல போனா நம்முடைய துக்கம் நம்ம பார்வைக்கு அது பெருசா இருக்கும். ஆனா நம்மை விட இந்த உலகத்திலே பாடுபடுகிறவர்கள், சிலுவை சுமக்கிறவர்கள் அதிகமான நபர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆக தேவன் சுமந்த சிலுவையை நம்மால் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது. ஆனா கிறிஸ்துவை அறிந்தது நிமித்தம் நீங்களும் நானும் கூட சிலுவை சுமக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடவே கூடாது. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப ஏசப்பாவை ஒரு மனிதன் பின்பற்றணும்னு விரும்பினா, ஏசப்பாவுக்கு பின்னால நீங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க சிலுவையை நீங்க சுமந்துட்டு வர்றதுதான் அது ஒரு அடையாளம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களிடையே, பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களிடையே சிலுவை சுமக்கிற ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில இல்ல, அதை பிடிக்கிறது இல்லை. அவங்களுக்கு சிலுவை சுமக்கிறதுனாவே அது ஏதோ அனுத்தியமான காரியமாக அவங்க என்ன செய்யறாங்க, ஏசு சாமிக்குள்ள வந்துட்டா ஏசு சாமி எல்லாம் நம்மளை குபேரன் ஆக்கிடணும், நமக்கு ஒரு சங்கடமும் இருக்கக்கூடாது, ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஒருவேளை யாருடைய வாழ்க்கையிலையாவது பிரச்சனை வந்துச்சு வச்சுங்களேன், அவனை கிறிஸ்தவனாவே பார்க்க மாட்டாங்க சில ஆட்கள். தெரியுமா, சில கள்ள உபதேசங்கள்லாம் இருக்குது. அந்த கள்ள உபதேசிகளுடைய உபதேசம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, யாராவது ஒரு கிறிஸ்தவர் பாடுபட்டா அவர் சரியான ஒரு கிறிஸ்தவர் இல்ல, உண்மையிலேயே அவர் கடவுளை சரியாக தேடாதவர், அவர் சரியான ஒரு விசுவாசம் இல்லாதவர் என்று போதிக்கிறவர்கள் உண்டு. எதை அடிப்படையா வச்சு, அவங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை அதிகமா வச்சு. ஐயா, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையா, சொந்த வீடு இல்லையா, சொந்தமா கார் இல்லையா, உங்ககிட்ட காசு பணம் குறைவா இருக்கா, அப்ப உங்களுக்கு என்னன்னா உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்கிறது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறாதவர்களாக நீங்க இருக்கிறீங்க, இன்னும் நீங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறீங்க. இப்படி எல்லாம் பேசுகிற நபர்கள் என்ன செய்யறாங்க, இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவன் தான் உண்மையான சீடன். அதுக்காண்டி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, வீடோ காரோ சொத்து சுகமோ இருக்கக்கூடாதுன்னு நான் இங்க என்ன வரல சொல்ல வரல. ஆனா இல்லாதவர்களை குறைவாக என்ன செஞ்சிடக்கூடாது, பார்க்க கூடாது. இல்லாதவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் என்ற அந்த பார்வை நமக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இல்லாதவர்களை பரிதாபத்துக்குரியவர்களாக பார்க்கிற அந்த சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. நல்லா கவனிச்சுக்கங்க. ஏன்னா கடவுளை பின்பற்றுகிற நாம் எதை சுமக்கதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், சிலுவை சுமக்கதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு புகழ் இருந்தாலும் அதெல்லாம் யாருக்காக செலவிடப்பட வேண்டியதா இருக்கிறது, கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய பணிக்காகவும் செலவிடப்பட வேண்டியதா இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய சிலுவை தான். நம்ம வாழ்க்கையில் அதை என்ன செய்யணும், கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொருவரும் சுமந்தே தீர வேண்டும். நான் இன்னும் ஆழமா உங்களுக்கு நான் பதிவு செஞ்சுட்டு போறேன். இன்னைக்கு 90% கிறிஸ்தவர்கள் சிலுவை சுமப்பதையே மறந்து விட்டார்கள். எப்போது நாம் சிலுவை சுமக்கிறத மறக்கிறோமோ அப்போது நாம் கடவுளை பின்பற்றவில்லை என்பதுதான் அர்த்தம். இன்னைக்கு 90% கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை பின்பற்றல, ஆனா இயேசு எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு வேணும், எதெல்லாம் கேட்கிறோமோ அதை கொடுக்கிற தெய்வமாக அந்த கடவுள் இருக்கிறமே ஒழிய கடவுளை பின்பற்றுகிற வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மார்க்கத்துக்கும் மற்ற வழிபாடுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா, அவங்க எல்லாம் சாமிங்கிற ஒரு காரியத்தை எதுக்காக வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, தேவைக்காக என்ன செஞ்சுவாங்க, வச்சுக்குவாங்க. அவங்க வாழ்க்கை முழுவதும் பாருங்களேன், சாமியை எதற்காக தேடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவைக்காக. பலவீனம் வந்துட்டா சாமியை தேடுவாங்க, ஆசீர்வாதம் வேணும்னா சாமியை தேடுவாங்க, வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்துச்சுன்னா சாமியை தேடுவாங்க. இதுதான் அவர்களுடைய வழிபாடு. ஆனா கிறிஸ்தவம் முற்றிலுமாக மாறுபடுது. நம்ம சாமியை ஆசீர்வாதத்திற்காக மட்டுமல்ல,
சாமியை பின்பற்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? எந்த மார்க்கத்திலேயே அது இருக்குதா? எங்க கடவுளை நாங்க பின்பற்றுறோம் அப்படிங்கிற ஒரு காரியம் எல்லாம் இருக்காது அவங்க கிட்ட. கடவுளை ஆசீர்வாதத்துக்காக தேடுவார்கள். கடவுள்கிட்ட போய் இந்த கோரிக்கையை வச்சா, இந்த பொருத்தனையை வச்சா கடவுள் எங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு பிள்ளை வர வேணும், அதுக்காண்டி நான் இந்த கோயிலுக்கு நான் போய் என்ன செய்யறேன்? இறைவனை நான் வழிபடுகிறேன். ஆத்துமாத்தமாக வழிபடுவார்கள். தங்களையே வருத்தி கொண்டு வழிபடுக. அவருடைய வழிபாடெல்லாம் எந்த குறையும் இல்லை, நல்லா செலுத்துவாங்க. ஆனா ஒன்று, அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நாம் கடவுளை பின்பற்றுகிறவர்கள், அவர்கள் கடவுளை பின்பற்ற விரும்பாதவர்கள். கடவுள்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னு விரும்புறவங்க. ஆக எப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோமோ அப்போதே நம்ம வாழ்க்கை யாரை பின்பற்றி வாழ்ற வாழ்க்கை? இயேசுவை. நமக்குன்னு ஒரு சொந்த வழி கிடையாது. நம்முடைய வழியெல்லாம் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ, இயேசு எப்படியெல்லாம் நமக்கு பாதை காட்டுகிறாரோ அந்த பாதையிலே வாழ்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை வச்சு நம்ம வாழ்க்கையை சோதிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவை பின்பற்றுகிறேனா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லுகிறேனா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் அப்படிங்கிறார். தன்னைத்தானே அவன் என்ன செய்யணும்? வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு விலைக்கரையும் செலுத்தினார் என்பது உண்மைதான். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்காக விலைக்கரையும் செலுத்தக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் நமக்கு என்ன செய்கிறது? தெளிவாக சொல்லுகிறது. கொஞ்சம் கடினமான உபதேசமா தான் இருக்கும். ஆனா தியோஸ் காஸ்பல் ஹாலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உபதேசங்கள் எப்படிதான் இருக்கும்? கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்கும். அது முன்ன கத்தி மாதிரி கண்டிப்பா என்ன செய்யாது? ஆமா, இருக்காது. பல இடங்கள்ல கத்தி குத்தவே குத்தாது. வசனம் அவங்கள எந்த ஒரு காயத்தை ஏற்படுத்தாது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா, அது ஊனை பிரிக்க வல்லதா இருக்குது. அப்போ வசனம் உங்களுக்குள்ள ஊடுருவி உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கசடுகளையும் அப்படி வகையறுத்து கொண்டு கிளீன் பண்றதா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அப்படி கிழிக்கணும். உங்களை கிழிக்கிறதுக்கு உங்களை நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். பல இடங்களை பார்த்தீங்கன்னா முன்ன கத்தி தான் செய்தி வந்தா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க. ஆமா, நல்லது, இருக்கட்டும், சந்தோஷம். ஆனா வசனம் எப்படி இருக்கணும்? ஷார்ப்பா இருக்கணும். நம்மளை கட்டி அமைக்கணும் வார்த்தை, நம்மளை விடுவிக்கணும் வார்த்தை, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேற்றணும் வார்த்தை, நம்ம இன்னும் மேலோங்கி பரிசுத்தத்திலே நம்மை வளர்த்தெடுக்க கூடியதாக இறை வார்த்தை என்ன செய்யணும்? இருக்கணும். நல்லா இருப்ப அப்படிங்கிற வார்த்தை யாரு வேணாலும் சொல்லிடலாங்க. ஆனா நல்லா இருப்பேன்னு சொல்றதுனால ஒரு மனிதன் நல்லா ஆயிடுவானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என்ன செய்ய முடியாது. நல்லா ஆகணும்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்குது, அப்படிதானே? ஒரு வியாதியஸ்தர் வருகிறாரு, ஒரு காய்ச்சல் பிடிச்சவர் வர்றாரு, ஒரு சளி பிடிச்சவர் வர்றாரு, இல்ல ஒரு கேன்சர் பேஷண்ட் வர்றாரு. டாக்டர் வர்றவங்களை எல்லாம் கூப்பிட்டு நீ நல்லா இருப்பாய், நீ சுகமாவாய், நீ பலனடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு சுகமாயிருவாரா? என்ன செய்யணும்? மருந்து கொடுக்கணும். மருந்து கசப்பா தான் இருக்கும். மருந்து குடிக்கும் போது சிலருக்கு வாந்தி கூட வரலாம். நாக்களை பட்டவன என்ன செய்யுது? பிடிக்காம போகலாம். மேக்சிமம் மருந்துங்கிறது யாருக்குமே என்ன செய்யாது? பிடிக்காது. அது சுகர் பேஷண்ட் எல்லாம் கேட்டு பாருங்க, அந்த மருந்து அவங்களை படுத்துற பாடு, மருந்தை கண்டாலே பயம். ஆனா டப்பாவா கூடையே சொந்தக்காரன் மாதிரி வச்சுக்கிருப்பாங்க. ஆனா மருந்து நமக்கு பிடிக்காமல் இருந்தா கூட அந்த மருந்து தான் நம்ம என்ன செய்கிறது? சுகமாக்குகிறது. கட்டி ஒரு மனிதருக்கு இருக்குது, அந்த கட்டியை கண்டிப்பாக வலிக்கும்படியாக அதை சிசேரியன் பண்ண வேண்டியது இருக்கிறது, வலியை தாங்கக்கூடியது இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இறை வார்த்தை என்பது அப்படி என்ன செய்யணும்? செயல்பட விட்டு கொடுக்கணும். நம்மள ஒரு போதகர் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்போது அதை ஆவலா என்ன செய்யணும்? கேட்கணும். நம்முடைய இருதயத்திலே அதை போட்டு அதை சீர் பண்ணும்படி ஒப்பு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், நன்மையினால் கட்டும். சும்மா நல்ல வார்த்தைகளையே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன செய்யாது? நல்ல வார்த்தை பேசுங்க, தப்பில்லை. ஆனா இறை வார்த்தையில எப்போதுமே அந்த நல்ல விதமான வார்த்தைகளை மட்டுமே கேட்கக்கூடாது. பிரயோஜனமான வார்த்தைகளை கேட்டு என்ன செய்யணும்? பழக வேண்டும். பிரயோஜனமான வார்த்தைகள் என்பது வேறு, வெறும் நல்ல வார்த்தைகள் என்பது வேறு. பிரயோஜனமான வார்த்தை என்பது சொல்லும் பொழுது அதுல நல்ல வார்த்தை இருக்கும், நமக்கு பிடிக்காத சில வார்த்தைகள் இருக்கும், கசப்பான வார்த்தைகள் இருக்கும், சில வழி நிறைந்த வார்த்தைகள் கூட இருக்கும். ஆனா எல்லா வார்த்தையுமே நம்ம அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் அப்படிப்பட்ட உபதேசமாக தான் வேதத்துல இருக்கிறத நம்மால என்ன செய்ய முடியுது? அவர் எப்பவுமே எல்லாருக்கும் பிரியமாக என்ன செய்யல?
பேசிக்கிட்டே இல்ல. அவர் பேச்செல்லாம் பார்த்திருக்கீங்களா? பல சமயத்துல இருதயத்தை கிழிக்கிறதா இருக்கும், கடினமான உபதேசமா இருக்கும். மனம் திரும்ப, அவர் முதல் பிரசங்கமே என்ன பிரசங்கம் பண்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, புளித்த மாவை களைந்து போடுங்கள் என்று ஆண்டவர் என்ன செய்யறாரு? துர்க்குணத்தை நீக்கி போடுங்க, ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசங்கம் முழுக்க அப்படிதான் இருக்கும். அன்னைக்கு இருக்கவங்களுக்குலாம் உண்மையை சொல்ல போனா இயேசுநாதருடைய பிரசங்கம் பிடிக்கல. அன்னைக்கு இருந்த மெஜாரிட்டியான நபர்களுக்கு யார் பிரசங்கம் பிடிக்கல? அதனாலதான் இயேசுநாதரை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுது, அவர்களுக்கு இடறுவதற்கு ஏதுவான கண்மலையாய் மாறி போனாராம். அவருடைய வார்த்தை நிமித்தமாக இடறி போனார்கள் அவர்கள். ஏன் இடறி போனாங்க? கடினமான வார்த்தைகள் அவர்களுக்கு பிடிக்காதனால என்ன செஞ்சிட்டாங்க? இடறி போயிட்டாங்க. நம்ம பல சமயத்திலே நாம் விரும்பக்கூடிய ஒன்றாக எது இருக்கணும்னா, கொஞ்சம் கடினமான வார்த்தைகளாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இப்போதும் நம்ம அப்படிதான் சில வார்த்தைகளை பார்க்கிறோம். ஏதோ முதல் தடவை வந்திருக்கிறாரு, கொஞ்சம் நல்ல விதமா, எனக்கு தெரிஞ்சு இதுதான் நல்ல விதம், இதுதான் உங்களை ஆரோக்கியத்தை படுத்தும், இதுதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்போம், ஆகையால் இந்த வார்த்தைகளை என்ன செய்ய போறோம்? தியானிக்க போகிறோம். சீசர்களை பாருங்க, ஒரு பெரிய விலைக்கிரயத்துக்கு நேராக கர்த்தர் கூவி அழைக்கிற விஷயத்தை பார்க்கிறோம். சீசர்களுடைய வாழ்க்கை மாத்திரம் ஆண்டவரோடு கூட அவர்களும் என்ன செய்யறாங்க? தங்கள் வாழ்க்கையை விலைக்கிரயமாக அர்ப்பணித்து ஆண்டவரை பின்பற்றுகிற விஷயத்தை பார்க்கிறோம். நீங்க மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது, ஆண்டவர் நிமித்தம் சில நேரங்கள்ல வீட்டை விட வேண்டியதா இருக்கும். ஆண்டவர் எல்லாரும் இப்படி விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. ஆனா சில சமயங்கள்ல இயேசுவை பின்பற்றும் பொழுது இதையெல்லாம் விட வேண்டிய காரியங்கள் நடக்கலாம். அப்படி வாழ்க்கையில சம்பவிக்கும் போது அதை விடுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் போதிக்கிறார். அந்த வசனங்களை வாசிக்கலாமே. 29ஆம் வசனமும் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இங்க வாசிக்கிறோம், நீங்க எல்லாரும் போய் இப்படி விட்டுருங்கன்னு ஆண்டவர் சொல்லல. சிலர் பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை தவறாக எடுத்துக்கொள்றாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, பிள்ளைய விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும் அப்படி ஆண்டவர் இங்க சொல்ல வரல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாட்களிலே சில சமயம் இதையெல்லாம் விட்டு விட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு போனுச்சு. ஆனா அந்த சமயத்திலும் கூட அவர்கள் என்ன செஞ்சாங்க? விட்டு இயேசுவை பின்பற்றும் போது அவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை நன்மையும் குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அது மாதிரி விட்ட சூழ்நிலைகள் அங்க சம்பவிச்சாங்க கேட்டா, ஆமா சம்பவிச்சிச்சு. பல சீசர்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய குடும்பத்தோடு கூட அவங்க வாழ முடியல. அவ்வளவு பெரிய நெருக்கமான காலம். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே துரத்தி அவர்களை கொன்று குவிக்கிற ஒரு காலகட்டத்தை நோக்கி கர்த்தர் இந்த இடத்துல பேசுறாரு. சவுலினுடைய காலத்துல அப்படிதான் நடந்துச்சு. சவுல் திருச்சபையை துன்பப்படுத்துகிறவனாக, யாரெல்லாம் விசுவாசிகள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேடி போய் சிறைப்படுத்துகிறவனாக இருந்தான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு அவங்க வாழ முடியல, ஒளிஞ்சு வாழ்ந்தாங்க. ஆனா விசுவாசத்தை மட்டும் விட்டல. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட தங்கள் வாழ்க்கை வாழ முடியாதபடி, தங்கள் வாழ்க்கையே கிறிஸ்துவுக்காக போனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக அவங்க என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. அதுதான் கர்த்தருக்காக விலைக்கிரயமாய் நம்முடைய ஜீவன் போனாலும் கூட நாம் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமா? ஸ்ட்ராங்கா, உறுதியா, வலிமையா, அதே சுவிசேஷ தீவிரத்தோடு இருக்க வேண்டும். அப்படித்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கர்த்தர் வைக்கல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட ஆதி அப்போஸ்தலர்கள் சீசர்கள் இருந்த போல நம்ம என்ன செய்யணும்? இருக்க கத்துக்கிறணும் முதல்ல. அதுதான் உண்மையான சீசத்துவ வாழ்க்கை. அதுதான் உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பதை மறந்துடாதீங்க. பவுலடிகளுடைய பல வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப என்னைய ரொம்ப உடைக்கும். பல வார்த்தைகள், இப்படியெல்லாம் ஒரு மனுஷனால இருக்க முடியுமா? இன்னைக்கு ரொம்ப நீங்க எல்லாம் நல்லா வச்சிருக்கிறீங்க, சமாதானமா வச்சிருக்கிறீங்க, மகிழ்ச்சியா வச்சிருக்கிறீங்க, இன்னைக்கு நல்ல உடை போட்டுட்டு நல்ல ஆகாரம் உண்டு, நல்லா இருக்கிறோம் நாம எல்லாம் கர்த்தருக்குள்ள. ஆனா அன்றைய நாட்கள்ல பாருங்க, ஏன் மிஷனரி காலத்துல கூட இதே விஷயம்தான். அவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பாத்தீங்கன்னா விலைக்கிரயமாக ஊற்றி விட்டார்கள். பவுலுடைய வாழ்வை குறித்து பாருங்களேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல
பவுல் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ, நல்லா கவனிங்க, பவுல் சொல்றாரு, நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும். என்ன செய்யறாரா அவரு? செலவு செய்யறாரா, கிரயம் செலுத்துகிறார். அது எந்த மாதிரி சூழ்நிலையில பவுல் அவர்களுடைய ஆத்துமாவுக்காக கிரயம் செலுத்துகிறார், செலவு பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு குறைவாய் அவர்கள் அன்பு கூறுகிறார்களோ, அவங்க குறைவாய் தான் அன்பு கூறுறாங்க. ஆனா பவுலுடைய அன்பு எப்படி இருந்துச்சு? நிறைவா இருந்துச்சு. இதுல இருந்து நம்ம சபைக்கு ஒண்ணு கத்துக்கிறோம். சில நேரங்கள்ல சபையினுடைய நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் நம்ம கிட்ட குறைவா அன்பு கூர்ந்தாலும் கூட, அல்லது குறைவாய் அன்பு கூறுகிறது போல தெரிந்தாலும் கூட, நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். விலைக்கரையும் செலுத்த என்னைக்குமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இறங்கிடக்கூடாது. நீ யோசிச்சு பாருங்களேன், மிஷனரிகள் வெளியே போய் பிரசங்கம் பண்ணும்போது மாற்று மக்கள் வந்து அதை விரும்புறாங்களா? எத்தனை இடத்துல அவங்களை அடிச்சிருக்கிறாங்க, துன்பப்படுத்தி இருக்கிறாங்க, அவங்களை துரத்தி விட்டுருக்காங்க. நான் சிலருடைய மிஷனருடைய வாழ்வையெல்லாம் பார்க்கும்போது தாகத்துக்கு தண்ணி கூட கொடுக்கலையா. அகஸ்டின் ஜெபகுமார் ஐயாவுடைய சாட்சியை கேட்கும்போது முதலாக அவர் பீகாருக்கு போய் பிரசங்கம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, தாகத்துக்கு வீட்டுல போய் தண்ணி கேட்டா குச்சி எடுத்து துரத்துறாங்களாம். நீ எந்த சாதிக்கார இங்க வந்து தண்ணி கேட்கிற அப்படின்னு குச்சி எடுத்து துரத்துறாங்களாம். ஒரு மிஷனரி தொப்பியில் கூழ் வாங்கி என்ன செஞ்சிருக்காரு? பாத்திரம் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்ப எல்லாம் திருட்டு, இது யாரு எப்பேற்பட்டவனோ தெரியாது நமக்கு. பசிக்கு கேட்கும் போது கூழை கொண்டு வந்து அவர் தொப்பியை கழட்டி என்ன செஞ்சிருக்காரு? அதுல வாங்கி கூழ் குடித்தார். அப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க மிஷனரிகள். எந்த அளவுக்கு அவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்களோ, எந்த அளவுக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டார்களோ, அந்த அளவுக்கு தீவிரமான அன்பை மிஷனரிகளால் என்ன செய்ய முடிஞ்சு? கொடுக்க முடிந்தது. எப்படி இது? ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருப்போம் தெரியுமா? யாரு நம்மளை அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்களை என்ன செய்வோம்? நேசிப்போம். யாரு நமக்கு அதிகமா கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் என்ன செய்வோம்? அதிகமா கொடுப்போம். யாராவது நமக்கு குறைவா கொடுத்துட்டான்னா அவ்வளவுதான், அவனை வச்சு செஞ்சிருவோம். நம்ம எங்க கிராமங்கள்ல இந்த செய்முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். கல்யாணத்துக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் செஞ்சுட்டு போயிருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு அந்த 2000 ரூபாய் செய்யக்கூடாது, என்ன கொடுக்கணும்? சேர்த்து 10,000 வைக்கணும். அந்த நாள் கணக்கின்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு 2 பவுன் செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த 2 பவுனை 10 வருஷமா எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. சில 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த 2 பவுன் எவ்வளவு? நீங்க என்ன கஷ்டமா இருக்கீங்களோ அதெல்லாம் தெரியாது. நிச்சயமாக அந்த காசை என்ன செய்யணும்? நீங்க வந்து செஞ்சே ஆகணும். செய்யலைன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். நம்ம பழக்கமே என்ன தெரியுமா? யாரு நமக்கு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் செய்வோம்னு நம்ம என்ன செய்வோம்? ஆசைப்படுவோம். செய்யாத நபர்களுக்கு போய் செய்வோம் நம்ம ஆசைப்படுவோமா? என்னைக்காவது நோட்டை உடனே பிரட்டி பார்ப்போம், எவன் என்ன செஞ்சிருக்கிறான், செஞ்சிருக்கானா நமக்கு. அந்த செஞ்சவங்களுக்கு மட்டும் போய் என்ன செய்வோம்? கொடுக்கக்கூடிய எண்ணம் தான் நமக்குள்ள வருதே ஒழிய, இல்லாதவர்களுக்கு கஷ்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு போய் செய்வோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு என்ன செய்யாது? ஏற்படாது. ஆனா ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு தெரியுமா? நீங்க உங்க வீட்டுல விசேஷம் வச்சீங்கன்னா யார முதல்ல அழைக்கணுமா? ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களை, ஏழைகளை, விதவைகளை, ஊனரை, அவங்கள அழைச்சு சாப்பாடு கொடுங்கிறாரு. நம்ம எல்லாம் யார அழைப்போம்? அந்த ஏரியாவிலேயே நம்ம ஆட்கள் நல்ல பெரிய வசதியான ஆட்களா யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் அழைப்போம். ஏன்னா அவங்களை அழைச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அப்படிதானே? அவங்கள அழைச்சாதான் பெருசா கிடைக்கும் நமக்கு. கஷ்டப்படுற ஊனரையும் குருடையும் அழைச்சா என்ன கிடைக்கும்? நம்ம கிட்ட இருந்து அவன் தான் வாங்கிட்டு போவேன் வழிய. இதுதான் உலக வழக்கம். ஆனா இயேசு சாமி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, இல்லாதவர்களை, நம்மை அன்பு கூறாதவர்களிடத்தில் நாம் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். எனக்கு செய்யாதவர்களுக்கு நான் என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். என்னை நேசிக்காதவர்களை நான் என்ன செய்யணும்? நேசிக்கணும். ரொம்ப ஜாஸ்தியா போய் ரொம்ப கஷ்டம்தான். ஆண்டவர் சொல்றார், உன் சத்துருக்களையும், அந்த அளவுக்கு ஆண்டவர் பேசுறாரு, உன் சத்துருக்களை நேசி. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன செய்ய? போஜனம் கொடு. உன் சத்துரு தாகமா இருந்தால் அவனுக்கு போய் தண்ணீர் கொடு அப்படிங்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
இந்த பண்பெல்லாம் நமக்கு சுட்டு போட்டாலும் வருமானு தெரியல. நம்மெல்லாம் பாத்தீங்கன்னா யுகா யுகமா வன்மத்தை வச்சிருப்போம். 10 வருஷத்துக்கு முன்னால அவ அப்படி பேசினான், அத மறக்கவே மாட்டேன். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாம் மறக்கவே மாட்டேன்னு நினைச்சிருந்தா நம்ம என்னத்துக்கு ஆவறது? யோசிச்சு பாருங்களேன். நாம செஞ்ச தப்பிதங்களை ஆண்டவர் மறக்கவே மாட்டேன்னு மனசுக்குள்ள வச்சிருந்தா நம்மளாம் என்ன கதியா வருது? கிறிஸ்து அதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். கிறிஸ்து நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் வச்சுக்கிட்டே இல்லை, ஓரமா வச்சுக்கிட்டு அதை அப்பப்ப சுட்டி காட்டிக்கிட்டு கேப் கிடைக்கும் போது நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? சுட்டி காட்டிடுவோம். அன்னைக்கு நீ பண்ணுனவதான மறக்க மாட்டேன் பாத்துக்க அப்படி நம்மளுடைய நினைப்பு. அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க, வருத்தப்பட்டிருப்பாங்க, ஃபீல் பண்ணிருப்பாங்க, மறுபடியும் நம்ம வேணும்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம பாருங்க, அன்னைக்கு செஞ்ச அந்த தப்பு அப்படியே மனசுக்குள்ள வச்சிருப்போம். 15 வருஷம் ஆனாலும் மறக்கிறதே இல்லை. ஆனா கிறிஸ்து நம்ம அப்படி என்ன செய்யறது இல்லை. அவருடைய அன்பு தூய்மையான அன்பு. நாம் எப்போது நம்முடைய பிழைகளை உணர்கிறோமோ, எப்போது அவரிடத்துல வருகிறோமோ, உடனே அந்த தவற்றை நமக்கு மன்னித்து அதை மறந்து விடுகிறார் தெய்வம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நாமும் என்ன செய்யணுமா? அப்படி கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கிற ஒரு குணாதிசயம் சபைக்கு வந்துருச்சுன்னா சபையில பிரச்சனையே இருக்காது. சபையில பிரிந்து போகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது. சபையெல்லாம் பாருங்களேன், சின்ன சின்ன ஒண்ணுக்குமாகாத விஷயத்துல சபை விட்டு போவாங்க. என்னங்க பிரச்சனை கேட்டா ஒண்ணுமே இருக்காது, சும்மா சாதாரண ஒரு சப்ப மேட்டரா இருக்கும். அதுக்காண்டி சபை வேணாம். அதை மன்னித்து போறது, மறந்து போறது. நிறைய சமயங்கள்ல மத்தவங்க நம்மளை மன்னிக்கணும் விரும்புவோம், ஆனா நாம மத்தவங்களை என்ன செய்ய மாட்டோம். இது மனிதனுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய தீங்கு. சொல்ல போனா நாம செஞ்சதெல்லாம் அவங்க மறந்துடணும் அப்படின்னு ஆதங்கப்படுவோம். மறக்கலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம், ஐயோ அவங்க மறக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. ஆனா நாம நம்முடைய வாழ்க்கையில் அவங்க செய்த பிழைகளை நாம் மன்னிக்கிறோமா அந்த அளவுக்குன்னு கேட்டா? அதனாலதான் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, மற்றவர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ முதலாவது நீங்கள் அதை அவர்களுக்கு செய்யுங்கள். இயேசு சொன்ன வார்த்தையெல்லாம் கவனிச்சீங்களா? எப்படி இருக்கு பாருங்க இந்த வார்த்தை. எதெல்லாம் மற்றவர்கள் நமக்கு செய்யணும்னு விரும்புறோமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க செய்யுங்கிறார் ஆண்டவர். என்ன அந்த சகோதரர் மன்னிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க முதலாவது மன்னிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் இரக்கத்தை பெறுவார்கள். ஃபர்ஸ்ட் நாம இரக்கப்பட்டா நமக்கு இரக்கம் தேடி வரும். ஃபர்ஸ்ட் நாம மன்னிச்சா நமக்கு மன்னிப்பு தேடி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இறங்கினோம்னா நமக்கு இரக்கம் தேடி வரும். சமநிலை பிரமாணத்திலே பவுல் பேசும்பொழுது இதைத்தான் பேசுறாரு. இப்போது கஷ்ட காலத்தில் இருக்கிற அவர்களுக்கு நீங்க உதாரத்துவமாய் கொடுத்தவர்களை தாங்குவீர்கள், ஆனால் உங்கள் கஷ்டத்துக்கு அவர்கள் என்ன செய்வாங்க? உதவி செய்வார்கள் என்று பவுல் பேசுகிறார். ஆக ஆண்டவர் முதலாவது நாம் இறங்கி போக, நாம் மன்னிக்க, நாம் மற்றவர்களுக்காக உதவி செய்ய தேவன் நமக்கு என்ன செய்யறாரு? போதிக்கிறார். மற்றவர்கள் எனக்கு இறங்க வேண்டும் என்று நினைக்கிறதை காட்டணும், முதலாவது நாம் இறங்கி அவர்களுக்கு என்ன செய்வோம்? காட்டுவோம் என்று போதிக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய விளைக்கரையம். பவுலடிகள் தன்னையே என்ன செய்யறாரு? செலவாக அந்த மக்கள் கொடுக்கிறாரா. எப்படிப்பட்ட மக்களுக்காக? தன்னை அதிகமாக நேசிக்காத மக்களுக்காக. அந்த மக்கள் பவுலடிகளை அதிகமா நேசிக்கல, தேவனுடைய மனுஷனை அதிகம் அன்பு கூறல. ஆனா பவுலடிகள் அன்பு கூர்ந்தால் அதற்காக செலவு செய்தார். தன் வாழ்க்கையிலே தன் வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்காக உழைத்தார், போராடினார். அவருடைய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா இருக்கும். சில வசனங்களை நம்ம வேகமா எடுத்து வாசிக்கலாமே. அந்த உணர்வு அது எப்படிப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சபை பலப்பற்றும், சபை வலிமையானதாக, தீவிரமானதாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக சபை என்ன செஞ்சிடும்? மாறிடும். சில சமயங்கள் இந்த மாதிரியான வசனங்களை நம்ம அதிகமா தியானிக்க உங்க வாழ்க்கை கண்மலையின் மேல கட்டப்பட்ட ஒரு வீடாக என்ன செஞ்சிடும்? மாறிடும். வாசிக்கலாம் பிலிப்பியரின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே பவுல் சொல்லுகிறார், மக்களுக்காக அவர் பான பலியாக என்ன செய்யறாரா அப்படின்னா என்னன்னா, தன் வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக ஊற்றப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர் கடந்து போகிறார் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தை வாசியுங்கள். பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். உங்கள் அனைவரோடும் கூட. இந்த பானபலி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரியம், மிகப்பெரிய ஒரு விளைக்கரை.
தன் வாழ்க்கை முழுவதும் அந்த ஜனங்களுக்காக ஊற்றப்படுகிற ஒரு வார்த்தையை தான் இந்த இடத்துல பவுல் பேசுறார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் யாருக்காக வாழ்ந்தாரு? ஜனங்களுடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, சபையினுடைய பலப்படுத்தலுக்காக முழுவதுமாக வார்க்கப்பட்டு ஊற்றப்பட்டு போறது. அப்படியே ஒரு பாவ நிவாரண பலியையோ குற்ற நிவாரண பலியோ சிந்தும் போது முதலாவது என்ன செய்யணும் தெரியுமா? அந்த ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தை என்ன செய்வாங்க? தரையிலே ஊற்றி விடுவார்கள். எதற்காக? அந்த குற்றம் மன்னிக்கப்படும்படி. அவர்களுடைய ஜீவனுக்காக இந்த ஆடு தன்னுடைய ரத்தத்தை ஊற்றிவிடும். அதுபோல தேவனுடைய மனுஷனும் ஊழியக்காரரும் மக்களுக்காக என்ன செய்யறாரா? பான பலியாக ஊற்றப்பட்டு போகிற ஒரு வாழ்க்கையை குறித்து இங்கே பேசுகிறார். இது ஊழியர் மட்டும் செய்யற ப்ராசஸ் இல்ல, நம்ம வாழ்க்கையிலும் கூட என்ன செய்யணும்? ஊற்றப்படுகிற ஒரு அனுபவம். மக்களுக்காக, தன் சகோதரர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை கிரயமாக ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வரணும். அதுதான் சபை. ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற உறுப்பும் கூட என்ன செய்யுமா? அந்த வசனத்தெல்லாம் நம்ம தியானிக்கிறதே இல்லை. சில எல்லாம் அந்த உலகத்துல எந்த வசனத்தை தியானிக்கிறாங்க தெரியுமா? எந்த வசனத்தை தியானிப்பாங்க? இடம் கொள்ளாத மட்டும் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவாய். அவங்க தியானிக்கிற வசனம் பூரா இதாத்தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் இன்னொரு உறுப்பும் சேர்ந்து துன்பப்படும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. பாத்தீங்களா? இது எப்படின்னா, நல்ல அன்பான அண்ணன் தம்பிங்க, ஒரு ரத்தத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தான் ஆடாவிட்டாலும் அங்க அவருக்கு காயம் பட்டா இங்க அண்ணனுக்கு என்ன செய்யும்? துடிக்கும். ஐயோ என் தம்பிக்கு, ஐயோ என் அண்ணனுக்கு, ஐயோ என் மனைவிக்கு, ஐயோ என் பிள்ளைகளுக்கு துடிக்கும். பாத்தீங்களா? காயப்பட்டது அவருக்கு, ஆனா வலி யாருக்கு? இங்க துடிக்கும் பாருங்க. அந்த மாதிரி சபையினுடைய நம்முடைய சகோதரர்களுக்கு ஒன்று என்றால் நாம் என்ன செய்யணும்? துடிச்சு போகணுமா? அதுதான் திருச்சபை, அதுதான் கிறிஸ்துவினுடைய திரு உடல். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற எல்லா உறுப்புகளும் துன்பப்படும். காலில் முள்ளு குத்துனுச்சுன்னா கண்ணு தன்னால என்ன செய்யுது? கலங்க ஆரம்பிக்குது. கண்ணிலையா குத்துனுச்சு? காலில் தானே குத்துனுச்சு. அப்ப கால் வலியை அனுபவிக்கலாம், ஆனா கண் என்ன செய்யுது? அந்த வலியை உணர்ந்து பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கரங்கள் ஓடோடி அந்த முள்ளை எடுக்க என்ன செய்யுது? துடிக்கிறது கரங்கள். உடலில் உள்ள ஒவ்வொரு நரம்புகளும் அந்த வலியை உணர்ந்து அதிலிருந்து விடுதலை ஆகும்படி என்ன செய்யலான்னு முழு சரீரமும் என்ன செய்கிறது? இசைந்து போராடுகிற விஷயத்தை பார்க்கிறோம். அதுதான் ஒரு ஆரோக்கியமான உடம்பு. சில நேரங்களில் மரத்து போன உடம்பு இருக்கும். பாத்திருக்கீங்களா? இந்த கை விளங்காது. இந்த விளங்காத கை பாத்தீங்கன்னா காலில் முள்ளு குத்துனா என்ன, கையில முள்ளு குத்துனா என்ன, எனக்கு என்னன்னு கிடக்கும். வலியே உணராது. இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை நான் சொல்லும் போது ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் ஒரு சபையில இருக்கும்போது அங்க ஒரு சிறு குறு நாடகம் அமைத்தேன். அந்த குறு நாடகத்துல நரகம் எப்படி இருக்கும், பரலோகம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு சித்திரத்தை நான் அமைத்தேன். அதை பசங்களுக்கெல்லாம் நடிக்க வச்சு சூப்பரா ப்ரோக்ராம் பண்ணி, பரலோகம்னா என்ன, நரகம்னா என்ன, பரலோகம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சித்திரம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு கொஞ்சம் பேர் பூமியில இருக்கும் போதே மறிக்கிறாங்க. அது நல்ல பரிசுத்தவான்கள், சபைக்கு போகிறவர்கள் எல்லாம் மறிச்சிட்டாங்க. நீ அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம எல்லாரும் திடீர்னு ஏதோ ஒண்ணு நடந்து எல்லாம் என்ன செஞ்சுட்டோம்? ஆண்டவர்கிட்ட போயிட்டு கண்ணை அங்க முடிக்கிறோம். நம்ம பரலோகத்துல எங்க கண்ணை முடிக்கிறோம் வச்சுங்களேன். கொஞ்சம் பேர் பாக்குறான், நரகத்துல என்ன செய்யறான்? கண்ணை முழிச்சு இப்படி பாக்குறான். என்னடா இங்க வந்திருக்கோம், என்ன இது நம்ம சபைக்கு போறாச்சு, நரகத்துக்கு வந்துட்டோமே, பின்னால பெரிய போர்டு இருக்குது நரகம் அப்படின்னு, எரி நரகம்னு. இல்லையே நம்ம கரெக்டா சபைக்கு தானே போயிருந்தோம், என்ன நரகத்துக்கு வந்துட்டோம். சரி பரவாயில்ல அப்படி பார்க்கும்போது நல்ல பசி வேற வந்துருச்சு. அந்த நரகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள், விஸ்தாரமான ஒரு டேபிள், விதவிதமான பழங்கள், நல்ல நாவுக்கு ருசியான அநேக பதார்த்தங்கள் எல்லாம் அடுக்கி இருக்குது. நீங்க யோசிச்சு பாத்துக்கங்க, உங்களுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அடுக்கி இருக்குது. பிரியாணியா, பிரியாணி, நல்ல ஆப்பிள் பழம், நீங்க என்னென்ன எல்லாம் விரும்ப எல்லாம் விதவிதமா அடுக்கி இருக்குது. அப்படியே எல்லாரும் அப்படியே வரிசை எது வேணாலும் நீங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த டேபிளை சுத்தியும் சேர் போட்டிருக்குது. இப்ப நீங்க எல்லாம் போய் உட்காந்துருக்கிறீங்கன்னு வைங்களேன், நம்ம எல்லாம் போய் உட்காந்துருக்கிறோம். ஆனா என்ன ஒண்ணுன்னா, அதீத பசி,
பயங்கரமா பசி எடுக்குது. ஆனா இந்த கையில பாத்தீங்கன்னா ஒரு கட்டை, 2 கட்டும் ஒரு கட்டையை போட்டு கட்டியாச்சுப்ப. நரகத்துல எப்படி சித்திரம் பாத்துக்கங்க. இந்த முனையில இருந்து இது வரைக்கும் ஒரு கட்டை கட்டிட்டாங்க, இங்க இருந்து இங்க ஒரு கட்டையை போட்டு கட்டியாச்சுப்ப. இப்ப எல்லா பதார்த்தங்களும் இங்க முன்னால இருக்குது. எல்லா பயலும் போய் கைய அப்படியே ஆப்பிள் எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா என்ன ஆகல, மடங்குனா தானே வாய்க்கு கொண்டு வர முடியும். சொல்லுவாங்கல்ல, என்னது ஒரு பழமொழி, கை கேட்டினது வாய் கட்டல அப்படிங்கிற மாதிரி கட்டையை போட்டு இங்க கட்டின உடனே தூக்குறான் பிரியாணியை, ஒரு கையை அழுறான் பசியில. சாப்பிட என்ன செய்ய முடியல. அவன் போராடுறான் போராடுறான் போராடுறான், போராடி போராடி போடி பசி வெறியில பிரியாணியை போட்டுட்டு அந்த கையில அடுத்தவனை அடிக்க ஆரம்பிச்சான். அப்படி ஏன்னா அடிக்கலாம், கையே விளங்காம இருந்தாலும் என்ன செய்யலாம், மற்றவங்கள காயப்படுத்தலாம். வெறியில அந்த மாதிரி ஆகி போச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் அடிபுடி ஆகி சண்டையாகி சாப்பிட முடியாம பசியில எல்லாம் மயங்கி விழுந்துட்டான். ஒட்டுமொத்த ஆளு மயங்கி விழுந்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு விழிச்சு பாக்குறான், பரலோகம்னு போட்டிருக்கு போர்டு. என்னடா அது, அதுக்குள்ள பரலோகம் வந்துட்டோம், திடீர்னு பரலோகத்துக்கு வந்துட்டுமே, எப்படி பரலோகம் வந்தோம், சரி ரைட் ரொம்ப சந்தோஷம். சரி பரலோகம் எப்படி இருக்கும், ஏன்னா நரகம் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு அப்படித்தானே, எல்லாமே இருந்துச்சு. நரகத்துல என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல, எல்லா பதார்த்தமும் இருந்துச்சு, எங்களால ருசி பார்க்க முடியலையே. சொர்க்கத்திலேயாவது எப்படி இருக்கும் பார்க்கலாம்னு பாக்குறாரு. அதே மாதிரி சொர்க்கத்துல ஒரு பெரிய டேபிள், பயங்கரமான ஒரு டேபிள் இருக்குது, அதுலயும் விதவிதமா கனிகளை அடுக்கி இருந்துச்சு. பாக்குறான், என்னடா நரகத்திலையும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு, பரலோகத்திலையும் இந்த மாதிரிதான் இருக்குது. சரி கொஞ்சம் திரும்பி பார்த்தா கையில அதே மாதிரி கட்டை. நரகத்துல என்ன இருந்துச்சோ அதே மாதிரி சொர்க்கத்திலையும் ஒரு பெரிய கட்டை. ஆனா சொர்க்கத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா, அங்க அவ குணாதிசயம் எல்லாம் மாற்றப்பட்டிருந்துச்சு. எல்லா பிரியாணி அள்ளினாங்க, தான் வாய்க்கு எடுக்க முடியல, பக்கத்துல இருக்க அடுத்த வாய்க்கு என்ன செய்ய முடியுது, ஊட்ட முடிச்சு. பரலோகம்னா என்னன்னு புரிஞ்சுச்சிங்களா? பரலோகத்தினுடைய மகிமை, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் என்னன்னா புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்க எங்க போக முடியும்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகராஜ்யம் யாருக்குள்ள இருக்குதான், உங்களுக்குள் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மிஷனரிகளும் அப்படி எப்படி அவங்களால வாழ முடிஞ்சு, தன்னுடைய உறவுகளை விட்டுவிட்டு, தன்னுடைய நாட்டை விட்டுவிட்டு, மொழி தெரியாத ஒரு நாட்டுக்கு தன்னுடைய உணவு பழக்கங்கள் எல்லாம் விட்டுவிட்டு, ஒவ்வாத உணவு பழக்கம் சாப்பிடுகிற மக்கள் இடத்துல, காட்டுவாசிகள் மக்கள் இடத்துல, மனுஷனையே பிடிச்சு சாப்பிடுற அந்த மக்கள் இடத்துல எல்லாரையும் விட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, எப்படி வரமிச்சு? நம்மளாம் தான் யோசிப்போமா? நம்மளாம் 1000 டைம் ஒரு வீடு பார்த்தாலும் என்ன செய்வோம், யோசிப்போம், அது நல்ல வீடா, எப்படி நம்ம போல வாழலாமா, வைக்கலாமா, எவ்வளவோ பிளான் பண்ணுவோம். ஒரு திருமணத்துக்காக 1000 விசாரித்து ஒரு திருமணத்தை பண்றோம், நல்லது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாவற்றையும் கர்த்தருக்காக என்ன செய்யாங்க, விட்டு விட்டு விலைக்கிரயமாய் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஜனங்களுடைய மீட்புக்காக தங்களுடைய ஆயுள் நாட்கள் எல்லாம் அர்ப்பணித்திருக்கிறார்கள் மிஷனரிகள் ஒவ்வொருவர். அங்க வந்து நோய்வாய்ப்பட்டு எத்தனை மிஷனரிகள் தங்க பிள்ளைகளை சாக கொடுத்துறாங்க தெரியுமா? வரிசையா தொடர்ந்து பிள்ளைகளை சாக கொடுத்தா கூட அந்த ஊழியத்தை அவங்க விட்டுட்டு போகவே இல்லை. நிறைய மிஷனரிகளை சொல்லலாம், அவங்களுக்கு தெரியும், நீங்க அதை மனசுல வச்சுக்கங்க. நான் சொல்ல வர்ற விஷயத்தை, 1 by 1 தன் பிள்ளைகள் இறந்த போதும் அவங்க ஊழியத்தை விடல, தன் மனைவி இறந்த போதும் தன் ஊழியத்தை விடல, தனக்கு நோய்வாய்ப்பட்டு சாக போறோம்னு தெரிஞ்ச போதும் அவங்க என்ன செய்யல, ஊழியத்தை விடல. ஏன்? அவங்களுடைய எண்ணம் எல்லாம் ஆத்துமா ரட்சிப்புக்காக, அவர்களுடைய மீட்புக்காக. ஆண்டவர் அங்க ரத்த சிந்தினாரே, அதை இந்த மக்களுக்கு கொடுக்க நானும் விலைக்கிரயமாக பான பலியாக வாட்கப்பட்டு போக வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு என்று தங்களுடைய வாழ்வு முழுவதையும் என்ன செஞ்சாங்க, அவங்க விலைக்கிரயமாக கொடுத்தார்கள். அவர்களுக்காக என்ன செய்யல, வாழல. அவர்கள் சுகபோகமாக வாழணும்னு ஆசைப்படல. எல்லாமே இருந்தாலும் கூட கர்த்தருக்காக எல்லாவற்றையும் அவங்க என்ன செஞ்சாங்க, நஷ்டம் என்று எண்ணி குப்பையுமாக விட்டவர்களை தான் நம்மால் பார்க்க முடியுது. அநேக இன்றைக்கு உண்மையான ஊழியர்கள் அப்படிதான் என்ன செய்யறாங்க, தங்களுடைய ஜீவியத்தை விலைக்கிரயமாக தேவனுக்கு ஊற்றி விடுகிற ஒரு காரியத்தை பாருங்க. அவர்களால் தான் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவர்களால் தான் ஆத்துமாக்கள் மீட்கப்படுகிறது, அவர்களால் தான் பாவிகள் நீதிமானாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தரின் மீட்பை மக்களுக்கு சொல்லும்படியாக விலைக்கிரயமாய் வைக்க என்ன செஞ்சிடக்கூடாது. பரலோகம் என்னது? பகிர்வது பரலோகம், பகிர்வது பரலோகம். எனக்காக நீங்க நினைச்சீங்கன்னா அது பரலோகமாக இருக்காது. அது என்ன வாழ்க்கை? நரக வாழ்க்கை. சுயம் நிறைந்த வாழ்க்கை நரகத்தினுடைய வாழ்க்கை, தற்பெருமை நிறைந்த வாழ்க்கை நரகத்தினுடைய வாழ்க்கை, தனக்காக மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை?
அதனாலதான் வேதம் சொல்லுது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். சுகபோகமாய் வாழ்கிற, தனக்கு மட்டுமே வாழ்க்கை முழுவதும் தனக்காக வாழ்வது. தான் நல்லா இருந்தா போதும், தான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஒரு வீடு கட்டணும், நான் ஒரு காரியம் செய்யணும், எனக்காக. ஆனா தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிறருக்காக அவருடைய வாழ்க்கை முழுவதும் இருந்தது. அவருடைய ஆசீர்வாதங்கள் பிறருக்காக இருந்தது. வாழ்க்கையின் எல்லா நோக்கமும் பிறருடைய மீட்புக்காகவே ஒவ்வொரு சீஷர்களும் அன்றைக்கு உழைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஏன் நம்ம இந்திய தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகலன்னு கேட்டீங்கன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் கூட மிஷனரியினுடைய வாழ்க்கையெல்லாம் மறந்து இன்னைக்கு சுகபோகிகளா என்ன செஞ்சுட்டாங்க, மாறிட்டாங்க. அதனாலதான் தேவராஜ்யம் கட்ட முடியல. இன்னைக்கு அன்னைக்கு மாதிரி கொத்து கொத்தாக ஜனங்கள் ரட்சிக்கப்படாததற்கு காரணம் என்ன? இந்த காரணம் தான். விலைக்கிரயம் கொடுக்க மனசு வர்றதில்லை இன்னைக்கெல்லாம். ஏன் நம்ம விலைக்கிரயம் கொடுக்கணும்? இந்த வாழ்க்கையில் எப்படி வேணாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துட்டு போயிடலாம். ஐயா, நமக்கு இருக்குது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையும் கொஞ்ச நாள் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. அந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி நீங்க நன்றாக வாழுங்கள், தவறில்லை. ஆனா எப்போதுமே நம்ம மற்றவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். உங்க ஆற்றலுக்கு தகுந்தபடி நீங்கள் கஷ்டப்படுகிறவர்களை நினைச்சு பார்த்து, தேவனால் மீட்கப்படாதவர்களை கொஞ்சம் உங்க நினைவுல வச்சு, அவங்க மீட்புக்காக என்னவெல்லாம் நீங்க செய்ய முடியுமோ அதையெல்லாம் விலைக்கிரயமாக நீங்க என்ன செய்யணும். பவுலடிகள் சொல்கிற இன்னொரு வார்த்தையும் பாருங்க, வாசிக்கலாம். ரோமரின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் பாருங்க. அற்புதமாக பவுலடிகள் தன் வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை அவர் எடுத்து கொடுக்கிற காரியங்கள் நம்மால பார்க்க முடியுது. 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பவுல் உண்மையை சொல்லுகிறார் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? கொஞ்சம் இந்த வார்த்தை புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்புக்காக தன்னையே தியாகமாக கடவுளுக்கு என்ன செய்யறார்? நான் சபிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல, என் மக்கள் என்ன செய்யணும், மீட்படினும். அந்த அளவுக்கு பவுலடிகளுடைய பிரயாசம் இருந்தது மக்களுக்காக. இத்தனைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பவுலை நேசிச்சாங்களா? பவுலை கொல்ல வகை தேடினா யாரு? அந்த கூட்டம். அந்த கூட்டத்துக்காக, கிறிஸ்துவுக்காக நான் சபிக்கப்பட்டு போனவனாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சொல்றாரு? என்ன கூட அடமானமா வச்சுக்கோங்க, மக்கள் காப்பாற்றப்பட்டா போதும். கிறிஸ்து எப்படி நமக்காக தன்னைத்தானே கொடுத்தாரோ, பவுலடிகளும் கூட தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் என்ன செய்ய ஜனங்களுக்காக கொடுக்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அவரை கொண்டு வந்து முன்னால வைக்கிறார். அவங்க காப்பாற்றப்பட நான் என்ன பணயமா வைக்கிறேன், என்ன வச்சுக்கோங்க. யூதா செஞ்சாரு பாத்தீங்களா? பென்யமீனை பிடிச்சு வச்சோன்னா, பென்யமீனுக்காக நான் வேணா அடமானமாக இருக்கிறேன் அப்படின்னு யூதா என்ன செய்வாரு? தன்னைத்தானே ஒப்பு கொடுப்பார். அது போல பவுலடிகள் மற்றவருடைய மீட்புக்காக தன்னைத்தானே என்ன செய்யறாரு? இந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அன்னைக்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்களும் மனுஷங்க தான். நம்ம எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறோமோ, எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறோமோ, ஆனா அன்றைக்கு பலர் அதை படி என்ன செஞ்சிருக்காங்க, வாழ்ந்திருக்கிறத பார்க்கிறோம். நம்மளால அப்படி விலைக்கிரயம் கொடுக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில அந்த அளவுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க முடியுமா? அன்னைக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த வாழ்க்கையெல்லாம் மங்கி போச்சு, இன்னைக்கு அந்த வாழ்க்கையெல்லாம் குறைஞ்சு போச்சு. சுயநல கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பெருத்துட்டாங்க. எங்க பார்த்தாலும் என்ன இருந்தாலும் எனக்கு ஏதாவது கிடைக்குமா, அந்த சபைக்கு போனா வசனம் கிடைக்குமானா இல்ல, அந்த சபைக்கு போனா எனக்கு ஏதாவது கிடைக்குமா? எந்த சபைக்கு போனாலும் கிடைக்க வைக்கிறது யாருதான்? இயேசுதான். ஆனா நிறைய பேருடைய போன என்ன, அந்த சபைக்கு போனா ஏதோ கிடைச்சிரும், அந்த பாஸ்டர்ட்ட போனா ஏதோ கிடைச்சிரும். எல்லாத்தையும் கொடுக்கறது ஆண்டவர் தானே. ஆண்டவர் நினைச்சா கொடுக்க போறாரு. சிலருடைய நினைவுகள்லாம் அப்படி. ஆனா ஆதி அப்போஸ்தல காலத்திலே அன்னைக்கு இருந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நினைவுகள் எல்லாம் வேறொன்றாக இருந்தது. நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியல. இன்னைக்கு ஆண் வாயை பிளந்து பார்க்கிறோம். அன்னைக்கெல்லாம் ஆச்சரியமா வாழ்ந்திருக்காங்க அவங்க எல்லாம். இன்னைக்கெல்லாம் அந்த போதனையே காரணம். பாஸ்டர்மார்கள் அந்த போதனை எடுக்கிறது இல்லையா, மக்களுக்கு பிடிக்கிறது இல்லையே. இப்பயே நான் பார்க்கும்போது இவர் என்ன போதிக்கிறாரு, வித்தியாசமா இருக்குது. சிலர்லாம் பைபிள் இருக்கிறதா போதிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா இந்த சாப்டர் எல்லாம் பெரும்பான்மையா பலர் என்ன செய்யறது இல்ல, தொடுறதே இல்லை. தேவையான வார்த்தை மட்டும் கொத்திட்டு போறதா அங்க இருக்குதே ஒழிய, அங்க இருக்கிற சப்ஜெக்டை வாசிச்சு அந்த சத்தியத்தை எடுத்துக்கொள்கிற பண்பு இன்னைக்கு அநேகர்கிட்ட இல்லை. அன்னைக்கு ஒவ்வொரு சீசர்களும் தங்கள் வாழ்க்கையை தியாக வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல எல்லாம் வாசிக்கும் போது
23 28 வசனங்கள் வாசிக்க வேணாம். அந்த வசனங்களை வாசிக்கும் போது பவுலடிகள் எத்தனையாய் ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். இத்தனைக்கும் பவுலடிகள் ஒரு மிகப்பெரிய சொத்துக்காரர். உங்க வீட்டு எங்க வீட்டு சொத்து இல்ல, பயங்கரமான சொத்துக்காரராக அன்னைக்கு என்ன செய்யறார் பவுல் இருந்திருக்கிறார். அது மாதிரி பொசிஷன்லயும் நல்ல பொசிஷன். பரிசேயனுக்கு அன்னைக்கு இருந்த கௌரவம் என்ன தெரியுமா? யூத தேசத்துல அந்த அளவுக்கு ஒரு கௌரவம் நிறைந்தவராக இருந்தார். பென்னியமின் கோத்திரத்தான், இஸ்ரவேலிலே பிறந்த இஸ்ரவேலன், எல்லா புகழ்ச்சியும் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். மக்களுடைய மீட்புக்காக அனைத்தையும் துறந்து அவர் தன்னையே ஜீவ பலியாக ஊற்றிவிட்டார். அவர் செஞ்சதான் உண்மையான ஆராதனை. கடவுளை ஆராதிக்கிறதா அப்படி நம்ம தான் ஊரை மாத்திராள் 4 பாட்டை பாடிட்டு குத்து பாட்டை போட்டுட்டு ஆராதிச்சிட்டோம். சாட்டிஸ்ஃபைஸ் எப்படிமா வருது? இப்ப நல்லா கவனிங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னா யாரை சந்தோஷப்படுத்துறதுக்கான அந்த கிஃப்டை கொடுக்குறோம்? பிள்ளையை சந்தோஷப்படுத்துறதுக்கான கொடுக்குறோம். அப்போ உங்க பிள்ளைக்கே ஒரு பிறந்த நாள்னு வச்சுங்களேன், உங்க பிள்ளையினுடைய பிறந்த நாளுக்கு நீங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க. அல்லது உங்க பிள்ளையினுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை என் பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்கணும்னு விரும்புறீங்க. உங்க பிள்ளைக்கு பிடிக்காத சேமியாவை அவ பர்த்டேக்கு செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? செஞ்சு கொடுத்தா எப்படி? நாம செய்வோமா? செய்ய மாட்டோம். சரி, உங்க பிள்ளைக்கு பிடிக்காத ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த கிஃப்ட் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பேர் அப்படி பிடிக்காத கிஃப்டை கொடுத்துக்கிட்டு, அப்பா கிஃப்ட் கொடுத்துட்டேன், என் பொண்ணுக்கு என்ன பண்ணிட்டேன், கிஃப்ட் கொடுத்துட்டேன், அப்பா நல்லா சமைச்சு போட்டேன். என்ன சமையல்? சேமியானாலே பிடிக்காது, அந்த சேமியாவை தான் என்ன செய்யறது? புரியுதுங்களா? இவங்க திருப்தி அடைஞ்சுக்கிறாங்க. ஆனா பொருளை வாங்கினவர்கள் திருப்தி அடைந்தார்களா? கடவுளுக்கு நம்ம ஆராதனை செலுத்துறோம், யாரு திருப்தி அடையணும்? அந்த ஆராதனையில கடவுள் திருப்தி அடையணும். மாறாக இன்னைக்கு நடக்கிற எல்லா ஆராதனையும் யாரு திருப்தி அடைகிறா? மனுஷன் தான் திருப்தி அடைகிறான். நல்ல 4 பாட்டை பாடிட்டு இவனுக்கு திருப்தி ஆயிடுது, அப்பா ஆண்டவர் ஆராதிச்சிட்டோம். ஆனா அவர் என்ன செய்வாராங்க? அட பாவி, இதாடா ஆராதனை, 4 பாட்டை பாடிட்டு ஆராதனைங்கிறீடா, இதாடா ஆராதனை, தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு. பவுல் ஆராதனை அந்த மாதிரி ஆராதனை இல்லை, தன் வாழ்க்கையை விலைக்கிரயமாக மாற்றின ஆராதனை, கர்த்தருக்கு மகிமையாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்ந்தார்கள். பவுல் மாத்திரமல்ல, பிந்தைய நாட்களில் வந்த எல்லா மிஷனரிகளுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்க்கையாக, தேவனுக்காக விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாகத்தான் நம்ம பார்க்கிறோம். ஓசியாவை எல்லாம் பாருங்களேன். நாங்க எங்க சபையில இப்போ ஓசியா புத்தகத்தை தியானிச்சுட்டு வர்றோம். அந்த ஓசியா புத்தகத்துல பாருங்க, நம்மலாம் கல்யாணம் பண்ணும்போது என்னென்ன கனவுகளோடு என்னென்ன ஆசையோடு எப்படியெல்லாம் நம்ம இருப்போம். ஓசியாவை கூப்பிட்டு இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரா, நீ போய் சோரஸ்திரியை கல்யாணம் பண்ணி கேட்கிறாரு. யாரு? யோசிச்சு பாருங்க, ஊழியக்காரன். நம்மலாம் ஊழியக்காரன் அப்படி போய் கல்யாணம் பண்ண விட்டுருவோமா? உனக்கு அறிவில்லையா? அந்த புள்ள ஏதோ முகரையில கொஞ்சம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய போய் கல்யாணம் பண்றியே. எல்லாம் 1008 விஷயங்கள் பேசி அவரை மட்டம் தட்டி இருப்போம். ஆனா ஓசியாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு? போய் ஸ்தோர ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கோ, விபச்சார ஸ்திரியை போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. ஆனா தன் வாழ்க்கை முழுவதும் தேவனுக்காக கிரயமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஓசியா அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யறாரு? போய் ஒரு சோரஸ்திரியை கல்யாணம் பண்றாரு. ஏன் தெரியுமா? ஓசியாவினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இஸ்ரவேலுக்கு அடையாளமாக தேவன் கொண்டு வரணும்ட்டு ஓசியாவினுடைய வாழ்க்கை முழுவதையும் அவர் என்ன செய்யறாரு? தன் வசம் எடுத்துக்கொண்டார். கடவுளுக்கு தன் வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். ஓசியா தனக்காக வாழல. அவருக்கு 1000 ஆசை இருந்திருக்கும். தன் மனைவி எப்படிப்பட்டவளா இருக்கணும், தனக்கு வரப்போற குழந்தைகள் எப்படிப்பட்டவளா இருக்கணும், எப்படியெல்லாம் வாழணும், 1000 கற்பனைகள். அப்படித்தானே இன்னைக்கு திருமணமாகாத பிள்ளைகள், திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு 1000 கனவுகள் இருக்கும். ஏன்? அப்பா அம்மாவுக்கு, பெண்ணை பெத்த பையனை பெத்த அப்பா அம்மாவுக்கு உங்க பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எத்தனை கோட்டை கட்டி வச்சிருப்பீங்க. ஓசியாவுக்கு இருந்திருக்காரு அதெல்லாம். ஓசியாவை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, போய் சோரஸ்திரிய கல்யாணம் பண்ணிக்கோ. தனக்காக ஓசியா வாழல, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே. அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன் ஆண்டவர் சொன்னாரு? இப்படி எல்லாம் விலைக்கிரயமா ஊற்றணுமா ஆண்டவரே? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டு வாழணுமா? எசேக்கியேல் பார்த்து சொல்றாரு, உன் கண்களுக்கு இன்பமாக இருக்கிற ஒன்று மரித்து போகும்,
அதை வாசிக்கலாமே. எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் அந்த வசனங்கள்லாம். எசேக்கியேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்திலிருந்து 18வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே பாத்தீங்கன்னா எசேக்கியாவின் மனைவியை தான் எடுத்துக்கொள்ள போறதாக சொல்கிறார். எதுக்காங்க? இஸ்ரவேல் மக்களுக்கு பாடம் புகட்டணுமா ஆண்டவர்? அதுக்கு வேற மாதிரியாவது எதுவும் பாடம் புகட்டக்கூடாதா? ஆனா உன் மனைவியை எடுத்துக்க போறாங்கிறாரு. யாராவது நம்ம ஏத்துக்கிறோமா? இயேசுவே வேணாம்னு ஓடிடுவோம். எது மனைவியவா? இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? இயேசு சாமியெல்லாம் அப்படியெல்லாம் கேட்க மாட்டார். அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடும் நமக்கு நாமே. அப்படிதானே? அந்த வசனத்தை பாருங்களேன். எசேக்கியேலின் புத்தகம் 24 15ல இருந்து 18 வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள. எப்படியா? கொஞ்சம் கொஞ்சமாலாம் இல்ல, படுக்கையில போட்டெல்லாம் இல்ல, டபார்னு தூக்க போறேன் உன் கண்களுக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எசேக்கியேலுடைய மனைவியை எப்படி நேசிருக்கிறாரு? தன் கண்களுக்கு இன்பமானவளால். அந்த அளவுக்கு எசேக்கியேல் தன் மனைவி என்ன செஞ்சிருக்காரு? இதை ஒரு வசனத்துல புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு நேசமான தன்னுடைய மனைவியை ஒரே அடியிலே எடுத்துக்க போறாராம். என்ன மீனிங்? என்ன சொல்ல வர்றாரு? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவாய் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். எப்படி எசேக்கியேல் தன் மனைவி அன்பு கூறுகிறாரோ, கடவுளும் இஸ்ரவேல் மக்களை அன்பு கூறுகிறார். ஆனா இஸ்ரவேல் மக்களை நான் சிறைக்கு கொண்டு போக போறேன், அவங்களை அடிமையாக்க போறேன், அவங்களை துன்பப்படுத்த போறேன், ஒரே அடியில இதெல்லாம் செய்ய போறேங்கிறதுக்கு அடையாளமாக எசேக்கியேலுடைய மனைவியை கர்த்தர் எடுத்துக்கொண்டாருங்க. வாசிங்க கீழே. ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. ஐயா, இந்த கொடுமையை கவனிச்சீங்களா? பொண்டாட்டிய ஆண்டவர் எடுத்துக்கிறாரா, ஆனா என்ன செய்யக்கூடாதா? இதை வாசிக்கும் போது என்னால ஒண்ணும் முடியலைங்க. அந்த மாதிரி இருக்குது. பொண்டாட்டி எடுத்துக்கிறாரு, அதுவே நம்மளா இடி விழுந்த மாதிரி இருக்குது. பொண்டாட்டி எடுத்துக்கிட்டது மட்டும் இல்ல, அழவே கூடாதுங்கிறாரு. எந்த ரியாக்ஷன் நீ காமிச்சிக்க கூடாது, அப்படி கல்லு மாதிரி இருக்கணுங்கிறாரு. என்ன தெரியுமா? உண்மையிலே எசேக்கியேலுக்கு உள்ளம் வாழ்க்கையே இடிஞ்சு அப்படிதானே, அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். ஆனாலும் இருக்கிற மாதிரி என்ன சொல்ல வர்றாரு? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி நேசிக்கிறாரு. அவங்களை உடைச்சிட்டு ஆண்டவர் நிம்மதியெல்லாம் இருக்க போறது இல்ல. இஸ்ரவேல் மக்களை உடைச்சிட்டு ஆண்டு நிம்மதியா இருப்பாரோ? தம் பிள்ளைகளை காயப்படுத்திட்டு எந்த அப்பா அம்மா நிம்மதியா இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. பிள்ளை சேட்டை பண்ணும்போது நம்ம அடிக்கிறோம் பயங்கரமா. என் வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகாம பாத்தீங்கன்னா புளிய மரத்து பக்கத்துல போய் சுத்திட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு ஜாலியா போய் விளையாட போயிட்டேன். நேரம் ஆயிடுச்சு, 9 மணிக்கு மேல ஆகி போச்சு. என்னடா இவன் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு கிளம்பவும் இல்லை, பண்ணவும் இல்லை. நான் சின்ன வயசுல கிளம்பவும் மாட்டேங்கிறான் என்னன்னு அங்க இருந்து என்ன தேடி வந்தாங்க. பாத்தீங்கன்னா புளிய மரத்துக்கு உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தேன். பெரிய ஒரு புளிய மரம் எங்க ஊர்ல இருந்துச்சு அப்ப, குளத்தாங்கரை ஓரத்துல. அங்க உட்காந்து நல்லா ஜாலியா ஹாப்பியா தேடி வந்துட்டாங்க. டேன்னு ஒரு சத்தம் விட்டா பாருங்க, ஓட்டம். சத்தத்தை கேட்டோன்னே கண்டுபிடிச்சு ஆஹா தேடி வந்துட்டாங்க அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய், அப்ப வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வாங்கி வச்சிருந்தாங்க எங்க வீட்டுல. அந்த டிவி சந்துல போய் ஒளிஞ்சிட்டேன். எங்க அம்மா வந்த கோவத்துல எங்க தாத்தாவோட அந்த பக்கிள்ஸ் பெல்ட் ஒன்று இருந்துச்சு. அந்த காலத்துல பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கும். அது அவருடைய பக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா பட்டையா இருக்கும், இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க கையில கிடைச்சது அதுதான். டப்புன்னு எடுத்து ஓங்கி என்ன அடிச்சாங்க பாருங்க. இப்படி கையை வச்சிருந்தேன்னா அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, நான் கையில தான் அடி விழுவுன்னு நான் தடுக்க போறேன்னு இப்படின்ட்டேன். அந்த பக்கிள்ஸ் வந்து இங்க பேத்து அடிச்சு பாருங்க, இங்க இன்னும் காயம், இன்னும் அடித்த அடியின் தழும்பு இன்னும் இருக்குது. பொழந்து ரத்தம் ஊத்துது அப்படியே. அந்த ரத்தத்தை பார்த்ததாங்க எங்க அம்மா கோவமெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. என்னை தூக்கி மார்ல போட்டுட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ பயங்கர வெயிட்டா வேற இருப்பேன். தூக்கிட்டு என்ன செய்யறாங்க, அப்படியே ஓடுறாங்க. அந்த நாங்கெல்லாம் பெரிய வசதியில, எங்க வீட்டுல வாகனம் கூட இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. என்னை தூக்கி மார்ல தூக்கி போட்டு அழுதுகிட்டே ஓடுறாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ்ரவேல் செய்த பாவத்தின் மித்தம் நான் அவனை அடிக்க போறேன், அவனை வேதனைப்படுத்த போறேன். ஆனாலும் அந்த அந்த வலியை முகத்துல காமிக்க போறது இல்ல. அந்த வேதனையை முகத்துல அப்படி கண்ணு மாதிரி நான் நின்னுக்கிறேன், அடக்கிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய ஃபீலிங்க எசேக்கியேலுடைய வாழ்க்கையின் மூலியமாக கர்த்தர் என்ன செய்யறாரு, காண்பிக்கிறார். அருமையானது. அதான் விலைக்கிரயம் செலுத்தப்பட்ட வாழ்க்கை. தேவனுடைய பாரத்தையும் தேவனுடைய வேதனையும் ஒரு தேவ மனுஷன் சுமக்கிறார்கள். ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய வழியை சுமக்கிறார்கள். ஆத்தும பாரம். எசேக்கியேல் விரும்பி அதை ஒப்புக் கொடுக்கிறார். தன் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்கிறார். தன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் தேவனுடைய உணர்வுகளாக, உணர்வு பூர்வமாக அங்கே வெளிப்படுத்துகிற விஷயத்தை தான் நான் பார்க்கிறோம்.
கர்த்தர் அது மாதிரி எசேக்கியேலுடைய மனைவியை எடுத்துக்கொள்கிறார். பல்ல கடிச்சிட்டு அந்த வலியை தாங்கி கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் அதே நிலைமையில கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆண்டவர் இப்படித்தான் உங்களை அடிக்க போறாரு. ஆண்டவரும் பாருங்க இந்த வேதனை அவர் மறைத்து கொண்டு அப்படி கல்லுமாறு நிக்க போறார் என்பதை அப்படியே வெளிப்படுத்துகிறார். எசேக்கியேலுடைய வாழ்க்கை முழுக்குவதும் தேவனை பிரதிபலிக்கிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது. நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன ஆண்டவர் இதெல்லாம் கொடுமை. நம்ம யோசிச்சு இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்வாரு, இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்க முடியும். ஒருவேளை எசேக்கியேல் வேணான்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் விட்டுருப்பாரு. ஆனா எசேக்கியேல் பாருங்களேன் என்ன செய்யறாரு, விட்டு கொடுத்திருக்கிறாரு ஆண்டவருக்காக, தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம மாம்ச கண்களில் பார்க்கும்போது கொஞ்சம் அநியாயமா தெரியலாம். ஆனா ஆவிக்குரிய கண்களை கொண்டு பார்க்கும்போது அதுல இருக்கிற நியாயம் நமக்கு புரியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க அப்ப புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி ஆண்டவரே நீங்க எசேக்கியேல் மனைவியை கொல்லலாம், கொன்னுதான் அவங்களுக்கு நீங்க அந்த காரியத்தை காட்டணுமா? எஸ், சில நேரங்களிலே சிலரை மீட்கும்படி ஆண்டவர் சிலரை விலைக்கரையமாக என்ன செய்யறாரு, கொடுத்து விடுகிறார். அவர்கள் மறிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறார். மிஷனரிகள் செத்தாங்களே, எதுக்காக செத்தாங்க? ரத்த சாட்சியா? எத்தனை ஊழியக்காரங்களை தூக்கி சிங்கத்துக்கு இரையாக்கி இருக்காங்க, எத்தனை ஊழியக்காரர்களை கம்பத்திலே கட்டி எரித்து கொலை செய்திருக்கிறார்கள். யாக்கோபை தலையை வெட்டி கொன்றார்களே, பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொன்றார்களே, பவுலை தலையை வெட்டி சிறைச்சேதம் பண்ணி கொண்டாங்களே. எல்லா அப்போஸ்தலர்களும் என்ன செஞ்சாங்க, கர்த்தருக்காக மரித்தார்கள் சின்னஞ்சிறு வயசுல. ஸ்தேவான் வாழ வேண்டிய வயசு, கல்யாணமே கூட பண்ணல. ஸ்தேவான் கல்லறிஞ்சு துடிக்க துடிக்க ஊரே சேர்ந்து கல்லறிஞ்சு கொலை செஞ்சாங்க. கர்த்தர் ஸ்தேவானை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, விலைக்கிரயமாக தங்கள் வாழ்க்கையை மக்களுடைய பணிக்காக அவர்கள் விட்டு விட்டார். ஒரு நாள் தான் வாழ போறோம், சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை பெருத்து குட்டி போட்டு சம்பாரிச்சு இதுதான் வாழ்க்கையா? இன்னைக்கு போனாலும் இயேசு காட்டி போட்டோம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்துட்டாங்க. அப்படித்தானே? நம்ம 100 வயசு வாழ்ந்தாலும் என்ன செய்ய போறோம் இந்த உலகத்துல? நல்லா திங்க போறோம். நம்மனால ஒரு 5 கிலோ சீனி காலியாகும், ஒரு 5 கிலோ மூட்டை சீனி இருக்கிற வாழ்நாளெல்லாம் பல டன்னு கணக்குல என்ன செய்வோம், சோறு சாப்பிடுவோம், குழம்பு. இதான வாழ்க்கை? அப்படிதானே? அப்படியே ஓடுது வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை இதுதான் பெருசு பெருசுன்னு. அது தேவனுக்காக போகட்டும் ஐயா. ஏன்னா அவர் தானே என்ன படைச்சாரு, அவருக்காக தான் என்ன படைச்சாரு, அவருடைய யூஸுக்காக தானே என்ன படைச்சாரு. நான் அவருடைய கரத்தின் கிரியை தானே, போனா அவருக்காக போகட்டும். அது ஒரு நாள் வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல, அது 100 வருஷ வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்காக வாழ்வதே சிறப்பு என்று அவர்கள் எல்லாரும் தங்கள் வாழ்க்கையை அப்படி ஒப்பு கொடுத்து விட்டார்கள். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீர்த்தவர்களை என்னைக்காவது நம்ம தப்புன்னு சொல்லுவோமா? அதுபோல மக்களுடைய மீட்புக்காக, கடவுளுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக உயிரை விட்டவர்கள் எல்லாம் அவர்களை விட மிகப்பெரிய தியாகிகளாக நினைச்சுக்கணும். நம்ம எதுவும் துக்கமா நினைக்க கூடாது. என்னடா ஆண்டவர் அவங்க உயிரெடுத்தாங்களே, இது நோ 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 நோ. இங்க போராட்டம் ரத்த சிந்துதல் இல்லாம என்ன வராது, விடுதலை இல்லை. ரத்த சிந்துதல் இல்லாம விடுதலை இல்லை. இந்த தேச சுதந்திரத்தை அடைவதற்கு எத்தனை தியாகிகள் ரத்த சிந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையை அந்த உபத்திரவத்திலே கடத்தி இருக்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப மெச்சிக்கணும். அப்படிதானே? காந்தியடிகள், ஓ தேச தந்தை, நமக்காக சுட்டு கொல்லப்பட்டார், அதெல்லாம் புனிதமா நினைப்போம். அதே சமயத்தில் எசேக்கியேல் மனைவி மக்களுடைய மீட்புக்காக மரிச்சாங்கன்னா நம்மளால என்ன செய்ய முடியல, மனசுல ஏற்றுக்கொள்ள முடியல. கொஞ்சம் ஏற்று பார்த்தீங்கன்னா அதை விட புனிதமான ஒரு இடத்திலே எசேக்கியேல் மனைவிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, கிருபை கொடுத்திருக்கிறார். எசேக்கியேலுடைய மனைவி ஆண்டவருக்காக என்ன செய்தார்? அவள் ஆண்டவருக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டதே ஒரு மிகப்பெரிய செயல். உண்மையை சொல்ல போனா அதன் மூலமாக ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையையும் ஆண்டவர் உணர்த்தி விட்டார். தேவனுடைய மனநிலைமையை அவருடைய வாழ்வியல் மூலமாக உணர்த்தி, அந்த வாழ்க்கை உங்களுக்கு போதும், அந்த கொஞ்ச நேர வாழ்க்கை அதுக்கு போதும், அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை போதும், அதுதான் என் வாழ்க்கையினுடைய மேன்மை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். பவுல் தாவீது சொல்லும் போது என்ன சொல்றாரு, ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் வாழ்வதை விட உங்களுடைய பிரகாரங்களில், அவருக்கு பாருங்க ஆசை, ஒரு நாள் கர்த்தருடைய சமூகம். அது மாதிரி ஒரு நாள் கர்த்தருக்காக வாழ்ந்து மரிச்சாலும் எங்களுக்கு போதும். அந்த எண்ணத்தோடு தான் அநேக மிஷனரிகள் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தார்கள். அந்த எண்ணத்தோடு தான் அப்போஸ்தலர்கள் ஓடினார்கள். அந்த எண்ணம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளிடத்திலே காணப்படவில்லை. அதனாலதான் அன்னைக்கு ஏற்பட்ட எழுப்புதல் இன்னைக்கு ஏற்படலை. நான் போன மீட்டிங்லேயும் சொன்னேன், நீங்க 24 hour ஜெபம் செய்தாலும் சரி, 3 நாள் ஜெப கூட்டம், 40 நாள் ஜெப கூட்டம், எவ்வளவு நாள் உட்கார்ந்து முட்டி முணங்கி மோதி பசியும் பட்டினியுமா ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. நாம மாறாத வரை அதெல்லாம் மாறாது. மாற வேண்டியது யாரு?
நாம மாறணும். நாம மாறாம உட்கார்ந்து பிரேயர் மட்டும் பண்ணிட்டு இருந்தா, செயல் வீரர்களாய் மாறினா தாயா மாற்றம் வரும். வெறும் ஜெப வீரர்களாய் மற்ற இருந்தோம்னா எந்த மாற்றம் வராது. ஜெபமும் வேண்டும், செயலும் வேண்டும். உலக மக்களுடைய மீட்புக்காக இயேசு பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே? இயேசு சொன்னா எல்லாம் நடந்திருந்தானே? இயேசு பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் செயல்பட்டார் அவர் தேவன். நாமும் செயல் வீரர்களா வேண்டும். அன்பு சகோதரர் இறை சாயல் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். வார வாரம் ஜேர்னி எங்கெங்கேயோ ஓடுறாங்க. என்னால அப்படி ஓட முடியுமான்னு தெரியல. அவர் வண்டியில அங்கிருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அப்பயே இடுப்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படா அந்த வண்டியில ஊரு ஊரா அலைகிறாங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தருக்காக ஓடுறாங்க எளிமையா. அந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா வரும்போது பார்க்குறேன், அந்த ஆம்னி வேனுக்குள்ள 14 பேர், ஸ்பீக்கர், மைக் எல்லா பொருளும் உள்ள அடக்கி வச்சு போனாங்களா? எப்படி வச்சு போனாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி போட்டு அதுக்குள்ள துணிச்சு வச்சு போவாங்க போல. கம்பியை வச்சு தட்டி தட்டி உள்ள நெருக்கி வச்சு போவாங்க போல. 14 நபர்கள் மனுஷர்களும் உள்ள அந்த ஆம்னி வேனுக்குள்ள, அதோட சேர்த்து பெரிய பெரிய ஸ்பீக்கர், அது இது எல்லா லொட்டு லொசுக்கையும் அதுக்குள்ள வச்சு போயிருக்கிறாங்க. எனக்கு எப்படி அதை செய்யறாங்கன்னு ஒன்றும் புரியல எனக்கெல்லாம். கர்த்தருக்காக வாழ்க்கையினுடைய நேரங்களை, வாழ்க்கையினுடைய நாட்களை ஆண்டவருக்காக அவங்க என்ன செய்யறாங்க? தன்னுடைய பணங்கள், தன்னுடைய உடல் உழைப்புகள் எல்லாம், உலகம் எதையோ நோக்கி இந்த உலகத்துல ஓடுது, எதையோ பிடிச்சிடலாம் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த ஓட்டத்துக்கு அவங்களுக்கு எந்த ஒரு நன்மை வரப்போறது இல்லை. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின லாபம் என்ன? நாம் உண்மையான நித்திய ஜீவனை பிடித்துக் கொள்ளும்படி சகோதரர்கள்லாம் ஓடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், ஓட வேண்டும், எனக்கு இன்னும் பலன் தாங்க என்று கேட்க வேண்டிய ஒரு துடிப்பு எனக்குள்ளே உண்டாகுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? விலை கிரயமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து போகணும். பல உதாரணங்களை வேதத்திலே பார்க்கணும். சில நேரங்கள்ல நம்மளை எதுக்கு இந்த மாதிரியான காரியத்துக்குள்ள கர்த்தர் தள்ளுறாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா எல்லாத்துக்கும் காட் ஒரு பிளான் என்ன செஞ்சிருப்பாரு? ஆமா, வச்சிருப்பாரு. யோசேப்ப கொண்டு போய் குழியில போட்டப்ப அவர்லாம் கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டார், அப்படித்தானே? அவர் என்ன யோசிச்சிருப்பாரு? யோசிச்சு பாருங்க. யோசேப்பத்துக்கு குழியில போட்டாங்கல்ல, அவர் மனநலம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, இந்த பயலோ பூரா எல்லாம் அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்கிறான், நான் மட்டும் என்ன செஞ்சேன்? உண்மையா இருந்தேன். நான் மட்டும் இவங்க செய்யற தப்பெல்லாம் உங்ககிட்ட ஒடியாந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் தப்பு செய்யலை, இப்படி தூக்கி என்னை குழியில போட்டுட்டாங்களே, என்னை கைவிட்டுட்டே ஆண்டவரே. அழுதுருப்போமா இல்லையா? பல சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வோம்? தேவனுடைய பிளான் நமக்கு தெரியறது இல்லை. பிளான் தெரியாததுனால நாம சுயத்துல சிந்திக்கிறதுனால உட்காந்து அழுதுருப்போம். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு மேல தூக்குறாங்க, அப்பா மனம் மாறி மேல தூக்குறாங்க, பரவாயில்ல அப்பாட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க. எல்லாருக்கும் அப்படி நினைப்பு வந்து அப்படிதானே? நீ யோசிச்சு பாருங்க, சின்ன வயசு அவருக்கு அந்த அளவுக்கு பெரிய ஞானம் இல்லாத ஒரு மனுஷன் தான். அந்த அளவுக்கு ஞானம் இல்லாதனால பாத்தீங்கன்னா சொப்பனத்தையெல்லாம் கொண்டு வந்து எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, சின்ன பிள்ளை மாதிரி. உனக்கு தெரியுமா? இங்க வா அண்ணா, அங்க வா, இங்க வாங்க அப்பா, இங்க வாங்க அம்மா, இங்க வாங்க, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், உங்களுக்கு தெரியுமா? சுத்தியும் 12 அரிக்கட்டுகள், நான் மட்டும் சென்றுல, எல்லாம் என்ன வணங்குற மாதிரி என்ன செஞ்சிச்சு? எப்படி இருந்திருக்கு அவங்களுக்கு? ஏண்டா பொடி பயல. ஏன்னா இவரு ரொம்ப சின்னவர், மூத்தாள் நிறைய இருக்கிறாங்க. யாக்கோபு எவ்வளவு மூத்தவர், அவங்க அம்மா எவ்வளவு மூத்தவங்க, எல்லாரும் வணங்குவாங்கிறாரு. அடுத்து ஒடியாந்து அடுத்த ஒரு வாரத்துல சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் எனக்கு முன்பாக விழுந்து என்ன செஞ்சுச்சான்? என்ன கடுப்பா இருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். சின்ன பிள்ளை மாதிரி ஒடியாந்து அந்த சொப்பனத்தை, அது என்ன ஏதெல்லாம் அவருக்கு தெரியல. ஆக மொத்தம் ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்குது, ஒரு வெளிப்பாடு வந்திருக்குது. குழந்தை மாதிரி வந்து என்ன செஞ்சுட்டாரு? எல்லாத்தையும் இவங்களுக்கெல்லாம் உள்ளேயே வச்சுக்கிட்டாங்க வன்மமா. சொல்ல போனா அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன இருந்திருக்கும்? என்னன்னாலும் பிள்ளை கொஞ்சம் கஷ்டமா தான், சரி என்னமோ சொல்லிட்டு போறான் அப்படின்னு விட்டுருப்பாங்க அவங்க. ஆனா இந்த சகோதரர் இருக்காங்களே, டேஞ்சரான பர்சன். சில நேரங்கள்ல துடிப்பாங்க, சில நேரங்கள் அவங்க தான் நமக்கு ஆப்பு வைக்கிறது. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்புக்காக, இவருக்காண்டி பென்யமீனுக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்யும்படி யூதா கொண்டு வந்து நிப்பாட்டலாம் உண்மைதான், அழுகிறதுலாம் உண்மைதான். ஆனா அதே ஆளுக்கு தான் அங்க யோசேப்பை வித்து போட்டது அந்த ஆளுக்கு தான். ஈவு இறக்கம் இல்லாம சொந்த சகோதரனை கொண்டு போய் விற்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். யாரால விற்க முடியும்? 20 வெள்ளிக்காசு வித்துட்டு போயிட்டாங்க தம்பிய. நம்ம எல்லாம் செய்வோமா? செஞ்சாலும் செய்யலாம். இவங்க பண்ற அட்டுடைய தாங்கலை. எவனாவது காசுக்கு கேட்டா கூட என்ன செஞ்சிடலாம், கொடுத்துட்டு போயிடலாம். என் பையன் அப்படிதான் கோபத்துல சொல்லுவான், தங்கச்சி எங்கேயாவது கொடுத்துருமாடா, செய்யுங்கப்பா கொடுத்துருங்க நல்லது.
ஆமா, அது கோவத்துல 2 நாள் கழிச்சு எங்க அவளை காணம் தேடு பார்க்கலாம். அப்ப பாசம் வரும். அந்த மாதிரிதான் நம்ம அந்த மாதிரி அங்க எப்படி இருந்திருக்கு, மேல தூக்கும் போது அந்த யோசேப்பினுடைய உணர்வு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்களேன். அப்பா தூக்கிட்டாங்கப்பா, ஏதோ இரக்கம் பொங்கி வந்துச்சு போல, அப்பா கிட்ட போயிடலாம் அப்படின்னு ஆசையா தூக்கியிருப்பாங்க. அங்க இருந்து ஒட்டகத்துல இஸ்மவேல் சந்ததி வருது, 20 வெள்ளி காசு கொடுத்துட்டு அனுப்பிவிட்டாங்க வழிபாட்டுக்கு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மா கிட்ட மிகப்பெரிய சொத்து சுகத்தோட அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்த ஒரு மனுஷன் யாரு? ஆபிரகாம். பெரிய சீமானா, நிலம் கூட தாங்க முடியாத அளவுக்கு சொத்து வைத்திருந்தவர். அந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி யோசேப்பும் கூட அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர். ஒரு நாளும் ஆகாரத்துக்கு குறைவு இருந்திருக்காது, மகிழ்ச்சிக்கு குறைவு இருந்திருக்காது, எல்லாம் நிறைவாக இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அடிமையா ஒரு நிமிஷத்துல போயிருச்சு. அவன் வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன். அதை விட தன் சகோதரர் செய்த துரோகத்துக்கு வேற சொல்லவே முடியாது. குழியில தூக்கி போட்டது கூட பெரிய விஷயம் இல்லை. 20 வில்லு காசுக்கு அடிமையா ஒப்பு கொடுத்த அந்த சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கணும் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவ்வளவு அந்த சூழ்நிலை தெரியாம யோசேப்பெல்லாம் கலங்கி தவிச்சிருப்பாரு, ஆண்டவரே அப்படின்னு. சரி, போற இடத்துலயாவது அங்க போய் உண்மையா இருந்திருக்காரு, உத்தமமா. அப்பயும் ஒரு உத்தமத்தை கைவிடல, அப்பவும் தேவ பக்தி அவர் கைவிடல, கத்தருக்காக நிக்கிறாரு. இவர் கொஞ்சம் நல்லா அழகா வெள்ளையா இருக்கணும்னு அவங்க அந்த அம்மா என்ன செய்யுது, போத்திபாரின் மனைவி புடிச்சு இழுக்க, இவரு ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஓட, அங்க இருந்து எதையுமே அவங்க விசாரிக்கல பாருங்களேன். அதுதான் அடிமையான வாழ்க்கை. அடிமையான வாழ்க்கை என்ன தெரியுமா? உங்க நீதி அவன் பார்க்கவே மாட்டான். உங்க நீதி அவன் பார்க்கவே மாட்டான். யாரு என்ன சொன்னாலும் நம்பி தண்டிக்கிறதெல்லாம் கூடியாது. அதான் அடிமை. அடிமைங்கிறது தான். ஜெயில போய் கிடக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, வாழ்க்கை முழுவதும் அவருக்கு துன்பம். யோசிச்சு பாருங்க, எத்தனை வருடங்கள் வாழ்க்கையில கண்ணீர்ல கழிச்சிருப்பாரு. ஆண்டவரை நம்பி இருந்தேனே, ஆண்டவருக்காக இருந்தேனே, வாழ்க்கை இப்படியெல்லாம் பாடா படுத்துறீங்களா ஆண்டவரை யோசிச்சிருப்பாரு. ஆனா அவர் பட்ட பாட்டின் மூலியமாகத்தான் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படியாக கடைசியில கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்ம கர்த்தருக்காக விலைக்கிரயமாய் நம்மளை கொடுக்கும் போது நம் மூலியமாக பல ஆத்துமாக்களை கர்த்தர் ஜீவரட்சணை செய்து என்ன செய்கிறாரு? காப்பாற்றுகிறார். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையையும் ஆண்டவருக்காக ஊற்றிவிட தயங்கக்கூடாது. ஆண்டவருக்காக விலைக்கிரயமாய் ஒப்பு கொடுக்க நம்ம மறந்துடக்கூடாது. இயேசு எனக்காக செய்து விட்டார், நான் இன்னைக்கு ஒன்னும் செய்ய தேவையில்லை நினைக்காதீங்க. இயேசுவுக்காக நீங்களும் விலைக்கிரயமாக என்ன செய்யணும்? ஊற்றப்பட வேண்டும். அப்படி ஊற்றப்பட்டால் தான் இந்த தேசம் இயேசுவை அறியும். அந்த ஊற்றப்படுதல் தான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டும். அழைக்கப்பட்ட தேவனுடைய இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்காக வாழ்வது, கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் செய்வது, அதுவே நம்முடைய இலக்காக இருக்கணும். அதை மறந்துட்டு இன்னைக்கு சபையை தேடுவதற்கே என்னது, ஏதாவது கிரயம் பண்றதுக்கு தான் ஆசைப்படுறோம், கிரயமாக கொடுக்க ஆசைப்படுறதில்லை. இயேசுவை தேடி வந்தா என்ன கிரயம் பண்ணலாம்? வருஷ வருஷம் பவுன் எடுக்க முடியுதா? வருஷ வருஷம் ஏதாவது நிலம் வாங்க முடியுதா? கிரயம் பண்றதுக்கு தான் புரியமா இருக்கும். ஆனா ஆண்டவருக்காக விலைக்கிரயமாக கொடுக்குவதற்கு அந்த கொடுக்கிற எண்ணத்தோடு யாருமே இங்க இல்லை. மிஷினரியுடைய வாழ்க்கையை சொல்லி சொல்லி புலகாயுதம் அடையலாம், அவ்வளவுதான். நாம எப்ப அவங்கள மாதிரி மாறுறதுன்னு தெரியல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை விலைக்கிரயமாய் ஒப்பு கொடுக்க ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. சில வார்த்தைகளை நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். ரோமரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாத. அவருடைய வழிகள் நமக்கு அந்த வழி தெரியல. இவ்வளோ துன்பமான விஷயத்துக்குள்ள ஒருத்தரை உட்படுத்தி தான் ஒருத்தரை மீட்கணுமா? நம்ம அறிவு சில நேரத்துல அது சரியா வேலை செய்யாது. இந்த 11ஆம் வயது நீ வாசிங்க, ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பாவத்துக்குள்ள அடைத்து போட்டது எதற்காகமா? புறஜாதிகளுடைய மீட்பு நிறைவாகும்படி அவர்கள் எல்லாம் அடைத்து போட்டாராம். தேவன் செய்கிற அந்த திட்டம் பூரா நமக்கு விசித்திரமா இருக்கு, நமக்கு புரியாம இருக்கும். அதனால நம்ம ஏதேதோ யோசிப்போம். ஆனா கர்த்தர் ஒரு பிளான ரொம்ப நேர்த்தியாக அழகாக ஒவ்வொன்றும் என்ன செய்யறாரு? செய்கிறார். இந்த 11ஆம் அதிகாரம் தேவனுடைய அந்த பெரிய ஐஸ்வர்யம், அறிவு, ஞானம் என்பவர்களுடைய அந்த மகா மேன்மை என்பதை வெளிப்படுத்துகிற விஷயமா இருக்கு. ஏன் சிலரை ஆண்டவர் உபத்திரவத்துக்குள்ளாக தள்ளுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலருடைய மீட்பு உண்டாகும்படி சிலரை ஆண்டவர் என்ன செய்யறாரு? இப்படியும் கர்த்தர் செய்கிறார் என்பதை இந்த வேத வாக்கியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது.
பல சமயங்களில் தேவன் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறாரு, கட்டி அமைக்கிறார். நம்மை கொண்டு பிறரை மீட்கும்படி நம்மை சில விஷயங்களை தியாகம் செய்ய வைக்கிறார். நாம சம்பாதிக்கிற சொத்தை நம்ம கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன செய்யாது, மனசு துளியளவு கூட வராது. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அப்படி செலவு பண்ண வைக்கிறவங்க நம்மளை வச்சிருப்பார். சிலரை பெற்றுக்கொள்வதற்காக வச்சிருப்பார். சோ கர்த்தர் செய்யற ப்ராசஸ் நம்ம ஒன்று நமக்கு கையில கொடுத்திருக்கிறார்னா அது எதற்காக தந்திருக்கிறார், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தந்திருக்கிறார். அதை செய்யும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முழுமை அங்கே பெறுகிறது, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் அங்கே நிறைவேறுகிறது. பல சமயங்களில் நம்முடைய சுயம் என்ன செய்யுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை இழந்து வேறொரு திசையில என்ன செய்யலாம், சரி வேறொரு திசையில போறமே அங்கேயாவது சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்தோம்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் ஓடி ஓடி உலகத்துல எல்லாம் சம்பாரிச்சு எல்லாம் சேர்த்து வைப்பான், கடைசியில அதை அனுபவிக்கிற திராணி அவனுக்குள்ள என்ன செய்யாது. நம்ம சில வசனங்கள் நீதிமொழிகளை பிரசங்கில தான் வாசிக்கிறோம், எல்லாம் ஓடி ஓடி சேர்த்து வச்சான், கடைசியில பார்த்தா ஒன்னையுமே அவனால அனுபவிக்க முடியாது. சில நேரங்களில் அவங்க பிள்ளையால கூட அனுபவிக்க முடியாத போன கேஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா. நிறைய செய்திகளை ஊடகங்களை வாசிக்கிறோம், அவங்க அப்பா கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருப்பாரு, சொத்து பிரச்சனையில பஞ்சாயத்து வந்து சொத்து முழுக்கோது எனக்குத்தான் வரணும்னு ஆசைப்பட்ட சில பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, கோவப்பட்டு அப்பா அம்மாவை கொண்டு விட்டோன்னு சொத்து கடைசியில் இவங்களுக்கு இல்லாம அவங்களுக்கு இல்லாம எங்கேயோ கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ற கதியெல்லாம் இருக்குது. இந்த உலகத்துல அவ்வளவுதான், என்ன நம்ம கொண்டு வந்து உயர்வை சேர்த்து வச்சாலும் அது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு அல்ல. நம்முடைய வாழ்க்கையை அவைகள் எல்லாம் பூரணப்படுத்தாது. அவைகள் தேவனுடைய திட்டத்தின்படி செயலாற்றும் போது அவைகளை நாம் என்ன செய்து பூரணப்படுது. அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்திருக்க கூடும். உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்காக கிரயமாக ஒப்பு கொடுக்க நீங்க கொடுக்கும் போதா உங்க வாழ்க்கையினுடைய அர்த்தம், அந்த பூரணம் உங்களுக்குள்ள படும். பிசாசு என்ன செய்வான்னா, அந்த திட்டத்தை விட்டு பிரிக்கிறதுக்கு என்ன செய்வான், வஞ்சகமா சில திட்டம் போடுவான். உங்களுக்கு கண்களுக்கு இன்பமான சில காரியங்களை முன்னால கொண்டு வந்து வழி தப்பி உங்களை போக செய்யறதுக்கு நிறைய செய்வான் வேலை. ஜாக்கிரதையா இருக்கணும், வாலிபத்தை காத்துக்கொள்ளணும். இந்த வாலிபம் யாருக்காக, கர்த்தருக்காக. இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்தது ஆண்டவர் கொடுத்தது, எனக்கு கொடுத்த பெற்றோர்கள் எனக்கு தேவன் கொடுத்தது, இந்த அறிவு தேவன் கொடுத்தது, இந்த ஞானம் எனக்கு தேவன் கொடுத்தது, இந்த உடலிலே இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் தேவன் கொடுத்தது. அது யாருக்காக செலவு பண்ணணும், அவருக்காக செலவு பண்ணணும். உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் இன்னொருவர் அனுபவிச்சுட்டு போனா அது நல்லாவா இருக்கும்? அது மாதிரி கடவுளுடைய பொருளாகிய நீங்க கடவுளுக்காக என்ன செய்யணும், இருக்கணும். அது பிசாசுக்காண்டி செயல்படுத்தக்கூடாது, லோபத்தனமாக அவைகள் என்ன செய்யக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது. இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட, ஆண்டவர் நமக்காக விலைக்கிரயமாக செலுத்தப்பட்டார். அவர் மாத்திரமல்ல, நாமும் தேவனுக்காக விலைக்கிரயமாக என்ன செய்யணும், செலுத்தப்படணும். அந்த செலுத்தப்படுகிற வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி யாரெல்லாம் தேவனுக்காக தங்களை விலைக்கிரயமாக கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். சபைக்கு போகிறதுனாலேயோ கிறிஸ்தவ பேர் வைத்துக் கொள்கிறதுனாலேயோ நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். யாருக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் வச்சாங்க அன்னைக்கு? யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு பேர் தான் என்ன பேரு, கிறிஸ்தவர்கள். டேவிட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறதுனால அந்த ஆள் என்ன செய்ய முடியாது, கிறிஸ்தவர் ஆக முடியாது. நல்லா கவனிச்சு, எஸ்தர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறதுனால அவர்கள் என்ன செய்ய முடியாது, அவங்க கிறிஸ்தவராக முடியாது. யார் கிறிஸ்தவர்னா, இயேசுவை பின்தொடர்கிறவர்கள். இயேசு எப்படி ஜனங்களுக்காக விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்டாரோ தங்களுடைய வாழ்க்கையும் இயேசுவுக்காக விலைக்கிரயமாக கொடுக்கிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு ஆராய்ந்து, உண்மையிலேயே நான் விலைக்கிரயம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றேனா, என் சுயத்துக்காக வாழ்றேனா, எனக்காக வாழ்றேனா, இயேசுவுக்காக வாழ்றேனா அப்படிங்கிறத கொஞ்சம் உயிர்த்து பார்த்து தேவ சமூகத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம், கர்த்தருடைய சமூகத்தை ஒப்புக் கொடுப்போம். கண்ணமூடி ஒரு நிமிஷம் நம்மளை யோசிச்சு பார்ப்போம். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை தேவனுக்காக விலைக்கிரயமாய் ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா என்ன? அவர்கள் இயேசுவை சுகபோகத்துக்காக தேடல, ஆசீர்வாதங்களுக்காக தேடல. இயேசுவே ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதமாக இயேசுவை எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுக்காக என் வாழ்க்கையை நான் விலைக்கிரயமாக செலுத்துகிறேன், பானபலியாக கொடுக்கிறேன். என் வாழ்க்கையின் ஆசைகள் எல்லாம் நீக்கிவிட்டு இயேசுவின் ஆசையை நிறைவேற்றுகிறேன் என்றே ஓடினார்கள். எல்லாரும் கடினமான பாதைகளை கடந்தார்கள், காடு மேடெல்லாம் சுற்றினார்கள்,
தாங்கள் விரும்பின ஆகாரத்தை புசிக்க முடியாதபடி ஏதோ ஒரு தேசத்தில் அவர்கள் புசித்த ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு நிர்வாணத்துல, பசியில, நாச மோசனத்துல, எப்போது சாவும், எப்போது நம்முடைய உயிர் நம்மிடத்திலிருந்து பறிக்கப்படும் என்கிற அந்த கடினமான சூழ்நிலை மத்தியிலே அநேக மிஷனரிகள் இயேசுவுக்காக விலைக்கிரயமாக்கப்பட்டார்களே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இயேசுவை நாம் எதற்காக தேடுகிறோம்? உண்மையிலே இயேசுவுக்காக அவரை தேடுகிறோமா? இயேசுவின் ஆசீர்வாதங்களுக்காக தேடுகிறோமா? இயேசுவை தேடினால் ஏதாவது கிரயம் பண்ணலாம்னு தேடுகிறோமா? அல்லது இயேசுவுக்காக நானே விலைக்கிரயமாக மாறி போக வேண்டும் என்கிற எண்ணத்தை தேடுகிறோமா? நாம் அவருடையவர்கள். அவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக நம்மை படைத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த நோக்கத்தை எப்ப நிறைவேற்றுறோமோ அப்பதான் நம்ம படைப்பின் நோக்கத்தையே நிறைவேற்றணும். என்னை எதற்காக தேவன் முன்குறித்தாரோ, அழைத்தாரோ, அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்பது அர்த்தம். இந்த நேரத்தில் தேவ சமூகத்திலே நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமா? ஜீசஸ். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் சபையாராய் நாங்கள் கூடி வரவும், உம்மை நாங்கள் பாடி துதிக்கவும், உம்மிடத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும், துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும், நாங்கள் ஐக்கியப்படவும், ஒருவரை பார்த்து ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நேரத்திலும் எங்களோடு நீர் பேசினீங்களப்பா. எங்களை மீட்கும் பொருளாக உம்மையே தத்தம் செய்து, உம்மையே விலைக்கிரயமாக கொடுத்து, மரணமே இல்லாத தேவன் எங்களுக்காக மனிதனாக வந்து, நீர் உம்முடைய மாம்சத்தின் வழியாக எங்களுடைய பாவ சாபத்தை எல்லாம் தொலைத்து மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தப்பா, எங்களுக்காக விலைக்கிரயம் செலுத்தப்பட்டீங்களா ஆண்டவரே. அதுபோல அதை நம்பி உம்முடைய பிள்ளைகளாக மாறின நாங்களும் எங்கள் வாழ்க்கையை உமக்காக விலைக்கிரயமாக செலுத்திவிட, உமக்காக எங்கள் வாழ்க்கையின் நாட்களை ஒப்புக் கொடுக்க, ஆத்தும தாகத்தோடு நாங்கள் செலவு செய்யப்பட பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கிறீர். எது உண்மையான கிறிஸ்தவம் என்பதை புரிந்து கொள்ள இந்த நாளிலும் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழாதபடி ஏதோ ஒரு மயக்க நிலைமையிலே உலகத்தின் சிநேகத்துக்குள்ளாக சிக்கி தவிக்கிறார்களேப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் கிருபையாய் நீர் விடுதலையாக்கும். உம்முடைய வார்த்தை அவர்களை விடுதலையாக்கி உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்கள் வாழும்படியான பாக்கியத்தை நீர் அவர்களுக்கு தந்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையை உமக்காக ஊற்றி விடத்தக்கதாய், உமக்காக இந்த உலக நேசங்களை, இந்த உலகத்தின் இன்பங்களை குப்பையாய் எண்ணிவிட, ஆண்டு உமக்காக உழைக்க, உமக்காக செலவிடப்பட கர்த்தருடைய ஆவியான உதவி செய்துள்ளபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையார் யாவரையும் நீர் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே வளரவும், இன்னும் அதிகமாய் உம்மண்டை கிட்டி நெருங்கவும், இன்னும் அதிகமாய் ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்படவும், நித்திய ஜீவனை இவர்கள் சுதந்திரிப்பது மாத்திரமல்ல மற்ற ஜனங்களையும் அந்த ஜீவனுக்குள்ளாய் கொண்டு வரவும் ஐயா, நீர் உம்முடைய ஜனங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த அந்த ஐக்கியத்திற்காக, நீர் இந்த நாளிலே நீர் பேசின வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாய் இந்த திருச்சபை இன்னும் நன்றாக வளரவும், தேவ கிருபையிலே அநேக ஆத்துமாக்கள் இங்கே சேர்க்கப்படவும், அவர்களும் இந்த உண்மையான சத்தியத்தை கற்றுக்கொண்டு உமக்குள்ளே வளர்ந்து பெருக, உமக்காக பெரிய காரியங்களை செய்ய ஒவ்வொரு ஜனத்துக்கு நீர் உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் செய்ய போகிற எல்லா தயவு இரக்கங்களுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம்.
எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Okay, God bless you. God bless you.